உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். आप सभी को यीशु मसीह के नाम से हम प्रेम से बधाई देते हैं. மீண்டும் ஒரு முறை கூட இந்த காலையிலே இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதற்காக நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். फिर दोबारा एक और बार इस सुबह के समय पर ये वीडियो के द्वारा आपसे मिलने के लिए हम बहुत खुश होते हैं. நாங்கள் அனுப்புகிற செய்தியெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும். அநேகர் எங்களை என்கரேஜ் பண்ணுவதே நாங்கள் அதன் மூலமாக நாங்கள் கேட்கிறோம். और हम देने वाले हर एक संदेश और आराधना को आपको बहुत प्रयोजित होता होगा और इसके द्वारा बहुत सारे लोग हमें बता रहे हैं, वो हमें बहुत நாம் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நாம் செய்கிறவர்களாய் காணப்படும் பொழுது நாம் கேட்கிற அந்த செய்தி நம் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ना केवल सुनना ही चाहिए, लेकिन हमें उसका जब हम उसे हमारे जीवन में उपयोग करेंगे तो वो हमारे जीवन में एक बदलावट लेकर आएगा. எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் நம்ம அப்படித்தான். वरना हम कितने सारे संदेश सुनते हुए भी हमारा जीवन वैसे ही रहेगा. ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे. பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை ஆராதனை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस अच्छे आशीर्वादित सुबह के समय के लिए धन्यवाद देते हैं. ஆண்டவரே, கடந்த நாட்கள் எல்லாம் எங்கள் அன்பின் தகப்பன் எங்களுக்கு நல்லவராக இருந்து எங்களை நடத்தி நீங்க தாங்குறீங்க. परमेश्वर, पिछले दिनों में हमारे प्रेमी पिता, आप हमारे लिए अच्छे थे, हमें चला के अब तक हमें संभालते आए. காலையிலே இந்த ஆராதனையிலே ஆண்டவரே எங்களை முற்றிலும் தாழ்த்தி உங்களுடைய பரிசுத்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். परमेश्वर, इस सुबह के आराधना को हम आप पूरी तरह से आपको हम अपने प्रसन्नத்தினால நிரப்புங்க. शुरुआत से लेकर अंत तक आपके प्रशंसा से हमें சபிக்கப்பட்ட எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் மாற்றி போடுங்க அப்பா. शापित हुए सारे रुकावटों को यीशु के नाम से ஒரு மனத்தின் ஆவியை எங்கள் ஆண்டவர் கட்டளையிடுங்க. एक मन का आत्मा हम सबको दीजिएगा. ஆண்டவரே, ஏதோ ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்லி கடந்து போகாதபடி அந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே தொடத்தக்கதாய் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடுங்க. परमेश्वर सिर्फ कोई कहीं बातें कहकर ना जाए. परमेश्वर, वो आगे भी आपके सारे वचन हम பாடலை ஆசீர்வதிங்க ராஜா. கேட்க போகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றின் மேலும் ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கட்டும். गीतों को आशीर्वाद कीजिएगा. सुनने वाले हर एक वचन पर परमेश्वर का अनुग्रह बनाए रखिएगा. எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. अपने आप को नम्र करके हम परमेश्वर आपके हाथों में अर्पण करते हैं. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते अच्छे पिता. ஆமென். आमीन. आमीन. எல்லாருக்கும் தெரிந்த பாடலை நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன், சேனையின் கர்த்தர்
நலமடைந்திடுவோம். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் எதிர்த்து ஏழனும் பெருகினாலும் ஜெய கர்த்தர் நமக்கு உண்டு. எதிர்த்து ஏழனும் பெருகினாலும் ஜெய கர்த்தர் நமக்கு உண்டு. ஜெயம் தருவார், ஜெயித்திடுவோம், ஜெயம் பெற்று வாழ்ந்திடுவோம். ஜெயம் தருவார், ஜெயித்திடுவோம், ஜெயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். வல்லவர், வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். இந்த நேரமும் எப்போதும் இயேசு எனக்கு ஒத்தாசை. நம்முடைய ஆண்டவர் நமக்கு எப்பொழுதும் உதவியாயிருக்கிறார். அவரை நாம் ஸ்தோத்திரிக்கணும். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். நமக்கு தெரிந்த பாட்டு. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன். இந்த யாத்திரின் ஜெபம் கேட்டார். இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன். இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு தாசை. இக்கட்டில் மனித உதவி இல்லாமலே அற்று போனாலும், இக்கட்டில் மனித உதவி இல்லாமலே அற்று போனாலும், எனக்கு ஒத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு தாசை. சொல்ல நான் பாடுகள் சகிக்க சென்ற காலம் வேலன் தந்தாரே. சொல்ல நான் பாடுகள் சகிக்க சென்ற காலம் வேலன் தந்தாரே. எந்த வாழ்நாள் எல்லாம் தேவ சித்தம் எல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. எந்த வாழ்நாள் எல்லாம் தேவ சித்தம் எல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. எந்த நேரமும்
இயேசு எனக்கு ஒத்தாசை எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதே சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதே தம்மை தேடுவோரை கற்று கைவிடாரே தேவன் நமக்கு அடைக்கலமே தேவன் நமக்கு அடைக்கலமே தம்மை தேடுவோரை கற்று கைவிடாரே தேவன் நமக்கு அடைக்கலமே தேவன் நமக்கு அடைக்கலமே எந்த நேரமும் போதுமே இயேசு எனக்கு தாசை எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவு அற்புதம் செய்தார் ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவு அற்புதம் செய்தார் வரும் காலத்திலும் வருகை வரை வாக்கு தத்துவம் தந்து நடத்துவார் வாக்கு தத்துவம் தந்து நடத்துவார் வரும் காலத்திலும் வருகை வரையிலும் வாக்கு தத்துவம் தந்து நடத்துவார் வாக்கு தத்துவம் தந்து நடத்துவார் எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு தாசை குமாரன் கொல்லாமலும் வழியில் நாம் அழியாமலும் குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நாம் அழியாமலும் அவர் பாதங்களை முத்தம் செய்திடுவோம் அன்பர் இயேசுவை அண்டிக் கொள்ளுவோம் அன்பர் இயேசுவை அண்டிக் கொள்ளுவோம் அவர் பாதங்களை முத்தம் செய்திடுவோம் அன்பர் இயேசுவை அண்டிக் கொள்ளுவோம் அன்பர் இயேசுவை அண்டிக் கொள்ளுவோம் எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை அன்பே அன்பே ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே பழமையான பாடல் அருமையான எல்லாரும் தெரிந்தவர்கள் எங்களோடு சேர்ந்து அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாளில் என்னை வெறுத்தேனையா ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாளில் என்னை வெறுத்தேனையா உந்தையை பெருதையா என் மேல் உந்தையை பெருதையா உந்தையை பெருதையா என் மேல் உந்தையை
ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரின் அன்பேனையா பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரின் அன்பேனையா ஆளும் அறிவேனோ அன்பில் ஆளும் அறிவேனோ ஆளும் அறிவேனோ அன்பில் ஆளும் அறிவேனோ அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா மறந்தேன் துரோகி அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா மறந்தேன் இருந்த துரோகியே அனைத்தீரன்பாலே என்னையும் அனைத்தீரன்பாலே அன்பாலே என்னை அனைத்தீரன்பாலே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் பூவை பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் பூவை பாடாதே ஐயா பாடாதே ஐயா பாடாதே ஐயா அன்பு பாடாதே ஐயா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே பாரினில் உம் அன்பின் இனிமை இயமக்கியலாய் தாயினான் பாரினில் உம் அன்பின் இனிமை இயமக்கியலாய் தாயினான் இசைக்கவும் எளிதாமோ பரத்தி இசைக்கவும் எளிதாமோ இசைக்கவும் எளிதாமோ பரத்தி இசைக்கவும் எளிதாமோ அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே நாம் எல்லாரும் எழுந்திருந்து ஒரு சங்கீதத்தை வாசிக்கலாம். हम सभी खड़े होते हुए एक भजन संगीता को बदल बदल पढ़ेंगे। 61ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்கலாம். 61 भजन संगीता को हम सभी बदल बदल पढ़ेंगे। தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனி. मूर्छा खाते समय में पृथ्वी की चोर से भी तुझे पुकारूंगा। जो चट्टान मेरे लिए ऊंची है उस पर मुझे को ले चल। நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த திருகுமா இருந்தீர்.
मैं तेरे तंबू में युगायुग बना रहूंगा, मैं तेरे पंखों की ओट में शरण लिए रहूंगा। தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர், உம்முடைய நாமத்துக்கு பயப்படுகிற சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். तू राजा की आयु को बहुत बढ़ाएगा, उसके वर्ष पीढ़ी पीढ़ी के बराबर होंगे। அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார், தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். इस प्रकार मैं सर्वदा तेरे नाम का भजन गाकर अपनी मन्नतें हर दिन पूरी किया करूंगा। आमीन। நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகவுமாக இருந்தீர். तू मेरा शरण स्थान है और शत्रु से बचने के लिए ऊंचा गढ़ है। என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய். और तू मुझे बुलाते समय मैं पृथ्वी में चट्टान के से चढ़कर मैं तुम्हें बुलाता हूँ और तुम वहां से मुझे நம்முடைய ஆண்டவர் இந்த காலையில நமக்கு கண்மலையும், நமக்கு அடைக்கலமும், நமக்கு பலனும், நமக்கு துருகவுமாக இருக்கு. हमारा परमेश्वर आज इस सुबह के समय पर हमारे लिए एक शरण स्थान, एक घर எவ்வளோ और பிரச்சனைகள் संचार। நம்முடைய வாழ்க்கையில வரலாம். कितने सारे समस्या हमारे जीवन में ஒரு आ सकते हैं। போதும் சத்துருடைய கையில நம்முடைய தேவன் நம்மை விட்டு கொடுக்கிறவர் அல்ல. कभी भी परमेश्वर अपने शत्रु के हाथ में हमें छोड़ेंगे नहीं। இந்த காலையில கர்த்தரை நாம் உயர்த்துவோம், इस सुबह के समय पर हम परमेश्वर का स्तुति அவரை करेंगे, நாம் கனப்படுத்துவோம். हम उनका आदर करेंगे। ஆண்டவரை நோக்கி நாம் செபிக்கிறோம். उस परमेश्वर की ओर देखकर हम सभी நம்முடைய प्रार्थना தேவன் करेंगे। எத்தனை நல்ல தேவன், हमारे परमेश्वर कितना भला ஆகையால் परमेश्वर है। நன்றி என்று சொல்லி அவரை நாம் துதிக்கிறோம். इसलिए हम धन्यवाद देकर उनका स्तुति करेंगे। எல்லாரும் வாய் திறந்து நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீர் சொல்லுவோம், சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி அம்மே இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு, நன்றி இயேசு. அவரால கூடாதது ஒண்ணுமே கிடையாது. இந்த ஆண்டவராய் கர்த்தரால் எல்லாம் இந்த காலையில ஒரு விசுவாசம், உங்களுடைய தேவைகள் எல்லாம் இதுவரைக்கும் சந்தித்த காலையிலும் சந்திக்க பலனை தருவார். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே,
தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவராய் கர்த்தரால் கூடாதவர்கள் ஒன்றுமே அல்ல. அந்த தேவன் இந்த காலையில முற்றிலுமாய் ஆட்கொள்ளட்டும், நம்மை நிரப்பட்டும் நிரப்பட்டும் நிரப்பட்டும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. சொல்லுவோம், நிரப்புங்கப்பா, அம்மே நிரப்புங்கப்பா, உன் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா, glory நிரப்புங்கப்பா, உன் பரிசுத்த ஆவியால் நிரப்புங்கப்பா. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும். எதை நினைத்து கலங்காமல் துதிக்கணும், எதை நினைத்து கலங்காமல் துதிக்கணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. ஆமென் ராஜா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால் நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியாலே. Thank you, Lord. எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடும்
பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता इस आशीर्वादित सुबह की आराधना के लिए धन्यवाद देते हैं। இந்த காலையில எங்கள் அன்பின் ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க துதிக்கவும் மேன்மைப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்களப்பா. ஸ்தோத்திரம். इस सुबह के समय पर परमेश्वर आपका आराधना करके, आपका स्तुति करके, आपका सम्मान और आदर करने के लिए परमेश्वर हमें आपने एक मौका दिया, उसके लिए हम स्तुति करते हैं, धन्यवाद देते हैं। ஆவியானவர் ஆசீர்வாதம். इस सुबह के आराधना पर परमेश्वर आत्मा जी आप मंडराइएगा। உம்முடைய பிள்ளைகளை ஆராதனை ஸ்தலத்திலே உற்சாகப்படுத்துவது போல உற்சாகப்படுத்த முடியாமல் இருக்கலாம். ஆனால் எங்கள் அருமை தகப்பன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியினாலே நிரப்புங்க, பலவீனங்களை மாற்று. परमेश्वर बच्चे, आपके बच्चों को आराधना स्थान में जैसे उन्हें उत्साह करते वैसे उत्साह नहीं कर पाए होंगे, लेकिन परमेश्वर आत्मा जी आप उनके जिस स्थान पे वहां पर है वहां स्थान पे आप उन्हें पवित्र आत्मा से भरिएगा। எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். हम अपने आप को नम्र करके अर्पण करते நாங்கள் हैं। என்ன கேட்க வேண்டுமோ அதை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். हम जो कुछ भी सुनना है परमेश्वर वो सुनने के लिए आप கேட்கிற सहायता வார்த்தைகள் कीजिएगा। உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு பிரயோஜனமும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். सुनने वाले हर एक वचन और बातों को परमेश्वर आप प्रयोजित करके ஒரு उन्हें आशीर्वाद வார்த்தையாயிலும் में வீண் बदलिएगा। போகாதபடி ஆவியானவர் கிரியை செய்யுங்க. कोई भी वचन परमेश्वर व्रत नहीं जाना है, कोई भी बातें व्रत नहीं जाना है, आत्मा जी आप क्रिया कीजिएगा। ஆண்டவரே, இந்த காலையில நம்முடைய பிறந்த நாளையும் தங்களுடைய திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சிறியவர்களோ பெரியவர்களோ அவர்களை நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் அவர்களை தொட்டு ஆசீர்வதிங்க. परमेश्वर जो कोई भी सुबह के समय पर अपना जन्मदिन या शादी का सालगिरह बना रहा है, उन्हें आप परमेश्वर जो भी हो, छोटे हो या बड़े हो, उन्हें आप आशीर्वाद कीजिए, आप उन्हें छूकर आशीर्वाद कीजिएगा। இந்த வருடம் முழுவதும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு தங்கி इस पूरे साल भर परमेश्वर का आशीर्वाद आपके बच्चों पर रखना है। பலவீனமாய் யார் இருந்தாலும் இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குவீராக. जो कोई भी कमजोरी में है पवित्र आत्मा जी आप आपके बच्चों को छूकर उन्हें चंगाई என்னென்ன दीजिएगा। தடைகள் உண்டோ அந்த தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முற்றிலும் அழிந்து போகட்டும். जो कोई भी रुकावटें हैं परमेश्वर सारी रुकावटों को यीशु मसीह के नाम से पूरी तरह से नष्ट காலையிலே हो கேட்க जाए। போகிற வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு பிரயோஜனமாக்கினார். इस सुबह के समय पर हम सुनने वाले संदेश हर एक बच्चों को प्रयोजित होना है। இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे परमेश्वर पिता, आमीन आमीन। எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் மறுபடியும் என்னுடைய வாழ்த்து. आप सभी को यीशु मसीह के नाम से दोबारा एक और बार बधाई देते हैं। இந்த காலையிலே इस सुबह के समय पर திறக்கப்பட வேண்டிய கதவுகள் என்கிற தலைப்பில் உங்களோடு நான் பேசுகிறேன். और खुलने वाले द्वार के बारे में मैं आज आपसे बात करने के लिए उसके विषय में बात இன்னைக்கு करने के लिए அநேகருடைய आया हूं। வாழ்க்கையிலே அநேக கதவுகள் அடைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். आज अनेक लोगों के जीवन में अनेक द्वारे बंद कर दिए गए हैं, आप जानते होंगे। சத்துரு கதவை அடைப்பான், நம்முடைய ஆண்டவர் கதவை திறப்பார். शैतान जो है वो द्वार को बंद करता है, लेकिन हमारे परमेश्वर उस द्वार को खोलते கதவு हैं। அடைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் புலம்பிக் கொண்டிருப்போம் என்றால் ஒரு நாளும் கதவு திறக்கப்படாது. द्वार बंद किया है करके हम हमेशा विलाप करते रहेंगे तो हमें कभी भी द्वार खुलेगा நம்முடைய नहीं। தேவன் திறக்கிறதான தேவன். हमारे परमेश्वर खोलने वाले परमेश्वर हैं। அவரால் கூடாதவைகள் ஒன்றுமே அல்ல. उनसे नामुमकिन असंभव कुछ भी नहीं है। ஆகையா இந்த காலையிலே திறக்கப்பட வேண்டிய கதவுகளை குறித்து உங்களோடு நான் பேச நினைக்கிறேன். इसलिए इस सुबह के समय पर खुलने वाले द्वार के बारे में मैं आपसे बात करने आया हूँ। அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை நாம் வாசிக்கலாம். प्रेरित का पुस्तक 5वां अध्याय 19-20 वचनों को हम पढ़ेंगे। நான் அதை வாசிக்கிறேன், கவனியுங்கள். मैं पढ़ता हूँ, ध्यान दीजिए। அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார்.
और प्रेरितों को पकड़कर बंदी गृहों में बंद कर दिया। परंतु रात को प्रभु के एक स्वर्गदूत ने बंदी गृह के द्वार खोलकर उन्हें बाहर लाकर रखा। நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். उन्हें बाहर लाकर कहा कि जाओ मंदिर में खड़े होकर इस जीवन की सब बातें लोगों को सुनाओ। இங்கே அடைக்கப்பட்டதான ஒரு தேவனுடைய பரிசுத்தவான்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அதன் மத்தியிலே அற்புதங்களை செய்ததை நாம் கவனிக்கிறோம். यहाँ पर बंदी गृह में रख दिए गए प्रेरितों के बारे में हम देखते हैं और उन्हें किस तरह खोल दिया गया। ஆண்டவராகிய கர்த்தர் அந்த சிறைச்சாலையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். परमेश्वर ने उन्हें उस बंदी गृह से बाहर लेकर आ गए। 18ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம், பொதுவான சிறைச்சாலையிலே அவர்கள் எல்லாரையும் அடைத்து வைத்திருந்தார். 18 वचन में हम यहाँ पर पढ़ते हैं कि बंदी गृह में रख दिया गया था। அது அவிதமாய் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு ஜெனரல் வார்டு எப்படி இருக்குமோ அது போலதான் இந்த ஜெயிலும் பொதுவான ஒரு சிறைச்சாலை அப்படித்தான் இருக்கும். எல்லா கைதிகளும் அங்கே இருப்பார்கள். கொலைகாரனும் திருடனும் எல்லாரும் ஒன்று போல இருப்பார். और जैसा एक अस्पताल में या फिर हम अस्पताल में देखा जाता है कि एक समान सब रहते हैं, उसी तरह इस बंदी गृह में चाहे वो चोर हो या फिर कोई बहुत बड़ा आदमी भी हो, सबको एक கொலைகாரன் அங்கதான் இருக்கிறான், திருடனும் அங்கதான் இருப்பான். அவிதமாய் அரசாங்கத்தை ஏமாற்றியவன் எல்லாரும் ஒன்று போல இந்த பரிசுத்தவான்களையும் அங்கே கொண்டு போய் அவிதமாய் சிறைச்சாலையில் அடைத்து வைத்தார். और चाहे कितने भी गलती किए हो वो बड़े से बड़े लोग भी वहाँ पर, और इन्हें भी इस प्रेरितों को उसी एक ही समान उस बंदी गृह में रखा दिया। இன்னைக்கு अनेक தெய்வ மக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு சிறைச்சாலையில் இருப்பது போல இன்னைக்கு अनेक தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் உணர்கிறார். आज अनेक लोगों के परमेश्वर के बच्चों के जीवन में देखिए जैसे कि वे बंदी गृह में बंद कर दी गई। ஏதோ ஒரு காரியத்திலே அமிதமாய் ஸ்தோத்திரம் அவர்கள் அடைக்கப்பட்ட தன்மையோடு கூட இருப்பதை நாம் காண முடியும். क्यों उनके जीवन में हम अनेक सारे लोगों के जीवन में देखते हैं कि उन्हें बंद कर दिया गया, वैसे एक स्थिति में उन्हें देख सकते हैं। நீங்கள் அமிதமாய் அடைக்கப்பட்டிருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. என்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களோ அன்றைக்கே ஆண்டவராகிய கர்த்தர் அப்படிப்பட்ட சிறையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தார். आप ऐसे ही बंद करके आपको रखना परमेश्वर का मकसद नहीं है। जब से आप परमेश्वर के लहू से धुले हुए हैं तभी से परमेश्वर यीशु ने आपको बाहर निकाल दिया। அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்கிறார், இருளின் அதிகாரத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி. और कोलोसियो प्रेरित पौलुस कोलोसियो 13 में कहते हैं कि अंधेरे के द्वार से, अंधेरे के अंधकार से परमेश्वर ने मुझे அதிகாரத்திலே அபிதமாய் ஸ்தோத்திரம் பிசாசினுடைய அதிகாரத்திலே ஒரு சிறை வைக்கப்பட்டிருந்த நம்மை கர்த்தர் அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். एक अंधकार के सामर्थ्य से, जैसे कि शैतान के उस सामर्थ्य से परमेश्वर ने हमें अंधकार से बाहर निकाल दिया गया है। தேவனாகிய கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. परमेश्वर ने आपको वहां से बाहर निकालने का एक मकसद, एक योजना है। உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டும். वो आपके जीवन में उसे अनुभव करना है। இந்த பேதுருவும் யோவானும் ஏன் ஜெயிலே இருந்தார்கள்? என்ன தவறு செய்தார்கள்? ये पतरस और யோனா क्यों बंदी गृह में रखे गए थे? क्या गलती उन्होंने किया? குற்றவாளிகள் வெளியிலே நடமாடிக் கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் மாத்திரம் ஏன் அவிதமாய் ஜெயிலுக்குள்ளாக அடைக்கப்பட்டிருக்க வேண்டும்? कितने सारे अपराधी लोग यहाँ बाहर जब घूमते फिरते हैं, ये अच्छे लोग क्यों उन्हें अंदर डाला गया था? நான் ஏன் இப்படி இருக்க வேண்டும்? துன்மார்க்கன் நல்லா இருக்கிறான், கர்த்தரை தேடாதவன் நன்றாய் இருக்கிறான், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சிறையிலே இருப்பது போலவே நான் உணர்கிறேன் என்று நீங்கள் ஒருவேளை இந்த காலையில நீங்க நினைக்கலாம். आप भी वैसे सोचते होंगे कि इतने लोग, इतने गलतियां करने वाले अपराध लोग इतने अच्छे से, खुशी है, पापी लोग अच्छे हैं, मैं परमेश्वर का बच्चा, मैं क्यों इस तरह இந்த பரிசுத்தவான்கள் உள்ளே இருந்ததற்கு காரணம் இயேசுவின் நாமத்தை குறித்து அவர்கள் பிரசங்கித்ததுதான். ये प्रेरित लोग उनको बंदी गृह में डाल के रखा था क्योंकि उन्होंने यीशु के नाम இயேசுதான் தேவன் என்று அவர்கள் விசுவாசித்து அதை ஜனங்களின் மத்தியிலே பிரசங்கித்தபடியினால் அவர்கள்
கொண்டு போய் ஸ்தோத்திரம் இதை அதை யூதர்கள் அதை விசுவாசியாதவர்கள் அவர்களை பிடித்து ஜெயில அடைத்தார். और इन्होंने यीशु के नाम का उन्होंने बातें बताया, प्रचार किया, उसके लिए ये यूदिया लोग और यीशु के नाम से जो भी विश्वास नहीं करते वे सब इन लोगों को बंदी गृहों में डाल दिया। நாட்களிலே இதெல்லாம் இப்படி நடந்தது ஏன் இப்படி நடக்கிறது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டே இருக்க கூடாது. पिछले दिनों में सब ये सब संभव होता जा रहा है, ऐसे क्यों हो रहा है करके आपको सोचते ही नहीं रहना है। போகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर आपके जीवन में क्या करने वाले आपको समझ कर देना। இந்த 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். और ये 19वां वचन को पढ़ के देखिएगा, रात को प्रभु के एक स्वर्गदूत ने बंदी गृह के द्वार को இந்த காலையில நம்முடைய தேவன் திறக்கிறவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். इस सुबह के समय पर हमारे परमेश्वर बंद द्वार को खोलने वाले हैं। அமிதமாய் நீங்கள் அடைக்கப்பட்டு அமிதமாய் ஒரு சிறைச்சாலையில் இருப்பது போல உணர்கிறீர்களோ அதன் மத்தியில நீங்கள் விசுவாசிக்க, நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் அமிதமாய் எல்லாவற்றையும் அவர் திறக்க அவராலே முடியும். इस सुबह के समय पर आप बंदी गृह में अंदर रखे गए हैं, वैसे आपका जीवन हुआ है तो परमेश्वर आपके जीवन में आज सब कुछ खोलकर आपको बाहर निकालने के लिए ஒண்ணுமே கிடையாது. அது எந்த கதவா இருந்தாலும் நம்முடைய ஆண்டவராய் கர்த்தரால் திறக்க उनसे नामुमकिन कुछ भी नहीं है। जो कोई भी बंद किए गए द्वार है वो सब खोलने के लिए परमेश्वर भले हैं। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நம்முடைய தேவன் திறக்கிற தேவன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். हमारे परमेश्वर खोलने वाले परमेश्वर है करके आपको विश्वास करना है। என்றால் நம்முடைய தேவனால் கூடாதது ஒண்ணும் இல்லை. क्योंकि हमारे परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं है। ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமின் வீட்டில் வந்து சொன்னார். और उत्पत्ति का पुस्तक 18-14 में हम पढ़ते हैं कि हमारे परमेश्वर से कुछ भी कठिन है क्या करके अब वहां पर परमेश्वर कहते हैं। 32:17 அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. और यिर्मयाह का पुस्तक 32:17 में हम पढ़ते हैं कि उनसे नामुमकिन कार्य कुछ भी नहीं है। அவரால் முடியாத ஒண்ணுமே இல்லை. उनसे असंभव बातें कुछ भी नहीं है। சத்துரு நம்மை அபிதமாய் பலவீனப்படுத்தலாம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சோர்வுகள் உருவாக்கி ஏதோ ஒரு காரியத்தில நம்ம சிறையில வைப்பது போல அடைத்து வைக்கலாம். ஆனால் ஆண்டவரை இந்த காலையில நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால், தேவனாகிய கர்த்தர் அந்த கட்டுகளிலிருந்து முற்றிலுமாய் தேவன் உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ள தேவன். शैतान अपने आपके जीवन को कसकर पकड़ लिया रहेगा, बंद गृह में रख दिया रहेगा, लेकिन जब आप विश्वास करके प्रार्थना करोगे तो परमेश्वर के नाम से आपके सारे बंधनों को तोड़कर आपको बाहर निकालेगा। आप उसे विश्वास करना है। தேவனாலே முடியும், मेरे परमेश्वर से मुमकिन है। பலவீனம் இருக்கிறது என்று சொன்னால் பலவீனம் என்று அதற்கு அப்படியே நீங்கள் ஸ்தோத்திரம் அந்த பலவீனத்திற்கு ஒரு போர்வையை போர்த்தி விடக்கூடாது. अगर एक कमजोरी है तो कमजोरी करके आप उसे एक चादर से ढकना ले। தேவனால் முடியும். இயேசுவின் நாமத்தில் அந்த பலவீனங்களை நான் கட்டுகிறேன், சபிக்கிறேன். मेरे परमेश्वर से मुमकिन है, यीशु मसीह के नाम से मैं उस कमजोरी को श्रापित करता हूं, उसे बांधता हूं। இந்த காலையில அற்புதங்களை செய்வார். मेरे परमेश्वर आज मेरे जीवन में अद्भुत कार्य करेंगे। தொடுவார், எங்களை ஆசீர்வதிப்பார், எங்களை உயர்த்துவார். मेरे बच्चों के जीवन को परमेश्वर छुएंगे, हमें आशीर्वाद करेंगे, हमें उन्नति स्थान देंगे। विश्वास करना है। விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். जो विश्वास करता है उसको सब कुछ संभव है। எபிரேயர் 11:1 வாசிக்கிறோம், விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி. इब्रानियों 11:1 में हम पढ़ते हैं, विश्वास करने वाले, भरोसा रखने वाले वो सच होगा। நீங்கள் எவ்வளவு உறுதியாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை பிடிக்கிறீர்களோ அவ்வளவு உறுதியான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். जितने स्थिर से आप परमेश्वर के वचन को, वाचा को पकड़ के रखते, उतने स्थिर से परमेश्वर आपके जीवन में ஒரு சம்பவம், ஒரு अनेक வருஷங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம். दिल्ली में अनेक साल पहले एक संभव हुआ था। ரட்சிக்கப்பட்ட சகோதரி, அவருடைய கணவரோ ஒரு குடிகாரன், ஒரு துன்மார்க்கன்।
और एक उधार पाई हुई स्त्री, उनका पति जो था वो बहुत शराबी था। वो அவர் அவிதமாய் ஸ்தோத்திரம் அவர் ராணுவத்திலே டிஃபென்ஸ்ல வேலை பார்த்து கொண்டிருந்தார்। वैसे वो सेना में मिलिट्री में वो डिफेंस में काम कर रहे थे। அவர் குடித்து இருந்ததினாலே ஸ்தோத்திரம் அவனால் வேலைக்கு போக முடியவில்லை, சரீரம் பலவீனமாகி விட்டது, நோய் நொடியாகி விட்டது। ஸ்தோத்திரம் ஆகவே வேலையை செய்வதற்கு அவனால முடியாத ஒரு நிலைமை ஆகிவிட்டது। उनकी शराबी की लत के कारण वे काम नहीं कर पाए और वो बहुत कमजोर हो गए, वो काम नहीं कर पाए, कमा नहीं पाए, वो घर पे ही पड़े रहे। அவன் தினந்தோறும் போய் ஆபீஸுக்கு போவான், ஐயா எனக்கு வேலை திரும்ப நான் வரணும், எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்பான்। वो हर रोज ऑफिस जाता था और पूछता था उनके अधिकारी से कि मुझे काम दे दो, मुझे काम करना है। சொல்வார் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தாதான் நீ ஆபீஸ்க்குள்ளாக நுழைய முடியும்। लेकिन वो ऑफिसर कहता था कि तू जब एक तो सही सलामत है करके एक सर्टिफिकेट लेकर आएगा तो मैं लेऊंगा। வீட்டுக்கு வந்து தன் மனைவிடத்துல சொல்லுவான், இப்படி இருக்குது, யார் எனக்கு ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுப்பார், சரீரம் பலவீனமா இருக்கிறது, நான் ஒரு குடித்த நிலைமையோட கூட இருக்கிறேன், யார் எனக்கு தருவா? तब वो घर पे आकर अपने पत्नी से बताता है कि मैं ऐसे शराबी के इसमें मैं हूँ, मुझे इस लत से कौन बाहर निकालेगा, कौन मुझे सर्टिफिकेट देगा। तब वो कहती है कि आप जाइए, परमेश्वर आपको अद्भुत करेंगे। மனைவியுடைய கட்டாயத்தின் பேரிலே ஃபிட் சர்டிபிகேட் வாங்குவதற்காக ஆபீஸ்க்கு போயிருந்தார்। அவரை போன்று அநேகர் அவ்விதமாய் அந்த ஆபீஸ்ல அந்த மிலிட்டரி ஆபீசர் இடத்துல ஃபிட் சர்டிபிகேட் வாங்குவதற்காக கியூல நிற்கிறார்கள், இவரும் பின்னாக நின்று இருக்கிறார்। और ये मिलिट्री ऑफिस में जाके फिटनेस सर्टिफिकेट लेने के लिए चले जाते हैं और उसी समय बहुत लोग लाइन में खड़े रहते हैं वही फिटनेस सर्टिफिकेट लेने के लिए। அந்த உட்கார்ந்திருக்கிற ஆபீசரும் கடினமான ஒரு மனுஷன், இரக்கமே இல்லாதவன், ஃபிட் சர்டிபிகேட் சாதாரணமாய் கொடுத்து விட மாட்டான்। और वहाँ बैठा हुआ जो अधिकारी है वो बहुत कठिन अधिकारी है, वो इतने साधारण से वो सर्टिफिकेट नहीं देता है। இவர் அவிதமாய் ஸ்தோத்திரம், ஐயோ என்னாக போதோ, இந்த மனுஷன்ல உட்கார்ந்து இருக்கிறார், எனக்கு எப்படி சர்டிபிகேட் கொடுப்பான் என்கிற பலவீனத்தோடு கூட ரொம்ப சோர்வாய் வந்தா அவருடைய மனைவியோ வீட்டுல இருந்து ஜோமணி கொண்டே இருக்கிறார்। और वो आदमी बहुत डर जाता है कि ये अधिकारी मुझे तो सर्टिफिकेट देगा ही नहीं, बहुत डर रहा था। लेकिन उसकी पत्नी घर पे बैठकर उसके लिए प्रार्थना कर रही है, परमेश्वर मेरे पति के लिए एक अद्भुत कार्य कीजिए, आपसे मुमकिन है परमेश्वर। அவள் ஜெபிக்கிறாள்। இவனுங்க கடந்து அந்த மனுஷன் அப்படியே கொஞ்சமா வந்தா, இவருடைய டேன் வந்தது, ஆபீசர் எழுந்தார், இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு வாங்க, நாளைக்கு பார்க்கலான்ட்டு அவன் போயிட்டான்। वहाँ जैसे ही इनका मौका आ गया था सर्टिफिकेट लेने के लिए, तब वो अधिकारी उठ जाता है और कहता है कि अब समय समाप्त हो गया है, कल आइएगा, कल दे दूंगा करके। ஸ்தோத்திரம்। மறுநாள் அவங்க போயிருந்தார்। அந்த மனுஷன், அந்த ஆபீசர் கடினமானவர், லீவ் போட்டு போயிட்டார், வேறொரு ஆபீசர் உட்கார்ந்துருந்தார்। இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு। तब दूसरे दिन जब वो चाहता है तो वो अधिकारी जो है वो छुट्टी पे चला जाता है, दूसरा एक अधिकारी उसके सीट में बैठा रहता है। ये देखकर वो भाई बहुत खुश हो जाते हैं। तब ये भाई जो है वो अधिकारी के पास जाता है और कहता है कि मुझे फिटनेस सर्टिफिकेट की जरूरत है। और उसे पूछते हैं कि तुझे देखा तो हम बहुत बुरा लग रहा है, तू शराबी है, लेकिन तू कैसे काम कर पाएगा? फिर भी मैं तुझे एक फिटनेस सर्टिफिकेट देना चाहता हूँ, क्योंकि तेरा परिवार का हालत भी इसी तरह है। लेकिन अब तुझे शराबी नहीं पीना और तू सही सलामत काम के लिए जाना है। என்று சொல்லி அவருக்கு ஃபிட் சர்டிபிகேட் வாங்கிட்டு கொடுத்தார்। வீட்டுக்கு வந்தார், மகிழ்ச்சியா தன் மனைவியிடத்திலே அவர் சொன்னார்। ऐसे कहकर उसे फिटनेस सर्टिफिकेट दिया गया था और खुशी खुशी वो अपने पत्नी के पास आकर खुशी से वो बताता है। ஸ்தோத்திரம்। அந்த மனுஷன் திரும்பவும் கொடுத்தார்। लेकिन फिर भी वो आदमी दोबारा पीने लगा, शराब पीने लगा। மனைவி சொன்னால், உங்களுக்கு ஆண்டவர் இவ்வளவு பெரிய அற்புதங்களை செஞ்சிருக்கிறார்,
நான் நீங்க கீழ்ப்படியாம திரும்ப நீங்க குடிக்கிறீங்களே. तब वो पत्नी ने कहा कि परमेश्वर ने आपके जीवन में कितने अद्भुत कार्य किया है, लेकिन फिर भी आप पी रहे हो। ஆண்டவர் ஒன்னும் அற்புதம் செய்யல. வேற ஒரு ஆபீசர் வந்தார், ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுத்தா அதுதான் காரியம். ஆண்டவர் ஒன்னும் செய்யல அப்படின்னு அப்படி ஆரம்பிச்சாங்க. तब वो शराबी कहता है कि उसके पति कहता है कि परमेश्वर ने कोई अद्भुत कार्य नहीं किया, वो अधिकारी ने आया, उसने दिया मुझे सर्टिफिकेट। வேலைக்கு போனார். அங்க அந்த போர்ட்ல எழுதிருந்துச்சு, இந்த ஆபீசர் யாருக்கெல்லாம் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுத்தாரோ அதெல்லாம் செல்லுபடியாகாது அப்படின்னு போர்டு இருந்துச்சு. और अगले दिन उस एक नोटिस बोर्ड में लिखा गया था कि जिसने भी इस ऑफिसर से सर्टिफिकेट लिया है वो कुछ काम का नहीं है, वो कैंसिल हो गया है। இத பார்த்த உடனே மிரண்டா தன் மனைவிடத்துல போய் சொல்லி அழுதான். और उसे वो कैंसिल का बात सुनते ही वो बहुत डर गया था, अपने पत्नी के पास जाकर ये बात कहता है। கேட்கலையே என்று சொல்லி அவர் அந்த மனுஷனை அன்றைய சமூகத்திலே கொண்டு வந்தார். ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபித்தார்கள். और इसने कहा, वो पत्नी ने कहा कि मैंने कहा था लेकिन आपने नहीं सुना, और ऐसे बोलकर दोनों जन मिलकर प्रार्थना करने लगे। மறுநாள் ஆபீஸ்க்கு போனார். அந்த ஆபீஸ்ல திரும்ப ஒரு நோட்டீஸ்ல ஒரு எழுதியிருந்தது, நோட்டீஸ் போர்ட்ல அந்த கேன்சல் எல்லாம் திரும்ப நாங்கள் வாபஸ் ஆகிவிட்டோம். ஆகவே யாரெல்லாம் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கிடைச்சதோ அவங்க எல்லாம் வேலைக்கு போகலாம் என்று இருந்தது. அவர் மகிழ்ச்சியா தொடர்ந்து வேலைக்கு போனார். दूसरे दिन दोबारा नोटिस बोर्ड में लिखा गया था कि जो भी कैंसिल किया सर्टिफिकेट वो फिर से सही सलामत उसे ले लेंगे करके उसे देखते ही எந்த அளவுக்கு நாம் விசுவாசிக்கிறோம் அந்த அளவுக்கு தான் தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வார். परमेश्वर को हम जिस तरह जितने अधिक से अधिक विश्वास करते हैं उतना ही अधिक परमेश्वर हमारे जीवन में अद्भुत விசுவாசியாக இருக்கும் பொழுது அவிதமாய் ஒரு செய்தி வந்தது. ஆனால் அவர்கள் எல்லாரும் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்தார். जब वो आदमी परमेश्वर पर विश्वास नहीं कर रहा था तो एक बुरा संदेश आया, लेकिन जब वो विश्वास करने लगा है तो एक अद्भुत कार्य विश्वासिக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை உங்களுக்கு செய்ய அவர் காத்திருக்கிறார். जब इस सुबह के समय पर आप भी जब विश्वास करेंगे परमेश्वर आपके जीवन में भी எதை கேட்கிறீர்களோ அதை கர்த்தர் தருவார். जो आप पूछते हैं मांगते हैं எதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். जिस बात पर आप विश्वास करते हैं वो जरूर आपको मिलेगा। ஒரு தேவனுடைய மனுஷன் ஆண்டவரிடத்துல கேட்ட, ஆண்டவரே எனக்கு ஒரு பழைய சைக்கிள் இருந்தா போதும் அப்படின்னு கேட்டான். एक परमेश्वर का दास उसने पूछा, परमेश्वर मुझे एक जूना साइकिल की जरूरत है। ஆண்டவர் அதே போல அவனுக்கு ஒரு பழைய சைக்கிள் கொடுத்தார். परमेश्वर ने उसे एक जूना साइकिल उसी तरह दे दिया। பின்னாடி தான் அவன் யோசித்தான், ஐயோ பழைய சைக்கிள் கேட்பது பதிலா புது சைக்கிள் கேட்டிருக்கலாமே. तब उसने सोचा कि जूना साइकिल पूछने के बदले में मुझे एक नया साइकिल पूछना चाहिए। எதை ஆண்டவரிடத்தில் கேட்கிறோமோ, எதை ஆண்டவரிடத்தில் விசுவாசிக்கிறோமோ அதை நமக்கு தேவனாய் கர்த்தர் தருவார். हम परमेश्वर से जो भी मांगते हैं, जो हम विश्वास करते हैं, वही परमेश्वर हमें देते हैं। தேவனிடத்தில் அதிக மேன்மையான காரியங்களை கேட்கணும். परमेश्वर से हमेशा एक उन्नति बातें पूछना है। ஆண்டவரே பரலோகத்திலே நான் இப்படி இருக்கிறேன், ஏதோ ஒரு கல்லனை போல ஏதோ ஒரு மூலையில் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்க கூடாது. और परमेश्वर स्वर्ग राज्य में मुझे इस तरह रहना है, कहीं एक चोर की तरह एक कोने पे नहीं टिका रहना है। மத்தேயு 20:21 வாசி பாருங்கள். அந்த யோவான் யாக்கோபுடைய தாய் ஆண்டவரிடத்துல போய் எவ்வளவு மேன்மையான காரியங்களை தன் பிள்ளைகளுக்காக கேட்டார். मत्ती के पुस्तक 20वां अध्याय में पढ़ के देखिएगा, यूना की माँ जो है वो परमेश्वर से कितने सारे उन्नति बातों को पूछती है। ஆண்டவரிடத்திலே மேன்மையானதை கேள். परमेश्वर से आप भी बहुत ही उत्तम बातों को நம்முடைய தேவனாய் கர்த்தர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். वही हमारे परमेश्वर प्रभु हमसे चाहते हैं। நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு தரும். हम जो भी मांगते हैं वही हम परमेश्वर அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. उनसे नामुमकिन कोई भी बातें नहीं है। ஆகவே இந்த காலையில इसीलिए इस सुबह के समय தேவன் திறக்கிற சில கதவுகளை உங்களோடு கூட நான் பேசும்படியாக இருக்கிறேன். हमारे परमेश्वर खोलने वाले कई सारे द्वार के बारे में आज मैं आपसे बात कर रहा हूं। 5:19 நாம் வாசித்தோம். प्रेरित का पुस्तक கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். प्रेरित का पुस्तक 5:19 में हमने पढ़ा कि रात को प्रभु के स्वर्गदूत ने बंदी गृह के द्वार खोलकर उन्हें बाहर लाया। ஸ்தோத்திரம். அதிக நாட்கள் அதிக நேரங்கள் அவர் ஜெயிலே இருக்கல.
यहाँ पर हम पढ़ते हैं कि वो अधिक से अधिक समय पर वो समय तक वो बंदी மறுநாள் அவர்கள் வெளியே கொண்டு வந்து விசாரிக்க வேண்டும் என்று அவருடைய தீர்மானம். ஆனால் அதற்கு முன்பாய் ஆண்டவராகிய கர்த்தர் தூதனை அனுப்பி ஜெயிலில் இருந்து அவர்கள் வெளியே கொண்டு வந்து விட்டார். सुबह अगले दिन ही उन्हें पूछताछ करने के लिए लेना है करके उन्होंने एक उनका योजना था, लेकिन उसी समय पहले ही रात में उन्हें बाहर निकाला गया था. பலவீனங்கள் வரலாம், கட்டுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். एक बात को आपको समझना है कि आपके जीवन में कमजोरी आ सकता है, बीमारी आ सकता है, समस्याएं आ सकते हैं. நீங்க நம்முடைய வாழ்க்கையில வந்து போகும். अनेक समस्याएं ऐसे आपके जीवन में आती हैं. நிரந்தரமாய் இருப்பதற்கு நாம் இடம் தரவே கூடாது. लेकिन उसे निरंतर रखने के लिए हमारे जीवन में उसे அப்படி இருப்பது அந்த பலவீனம் தேவ சித்தம் என்று நீங்கள் இருந்து விடக்கூடாது. ये कमजोरी परमेश्वर का इच्छा है करके आपको छोड़ना नहीं है. பிரச்சனைகளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீடிக்க விடக்கூடாது. आपके समस्याओं को आपके जीवन में आप उसे बढ़ाते ही नहीं रहना. குப்பை இருக்கிறது, அது தினம் அவிதமா சுத்தம் பண்ணிவிட்டால் ஒண்ணுமே இருக்காது. एक घर में एक कूड़ा है तो अगर उस कचरे को हमने साफ करते रहेंगे तो कुछ भी नहीं होगा. நாள் கணக்காக, வார கணக்காக, மாத கணக்காக விட்டுவிட்டால் அந்த வீட்டுல முழுதும் குப்பையாகத்தான் இருக்கும். அதை சுத்தப்படுத்துவதற்கு அதிக நேரங்கள் செலவழிக்க வேண்டும். लेकिन अगर उसी घर में अधिक से अधिक कचरा जमा होते जाए तो वो बड़ा कूड़ा बन जाएगा और उसके साफ करने के लिए उसके लिए अलग समय देना पड़ेगा. அப்படித்தான் எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே அந்த நேரமே இதை சரிப்படுத்துங்கள் என்று ஆண்டவரிடத்திலே நீங்கள் போராடணும், ஜெபிக்க. आपके जीवन में भी उसी तरह है. जो कोई भी कार्य है आपके जीवन में परमेश्वर से सही कीजिएगा करके आपको प्रार्थना करना है. किसी बात को भी बढ़ाते नहीं देना. இந்த சம்பவம் நமக்கு அது கற்றுக் கொடுக்கிறது. यही संभव हमें दिखाता, हमें बताता. பொதுவான சிறைச்சாலையில வைத்தார்கள். उन्हें जाकर उस बंदी गृह में रखा गया था. சில மணி நேரங்கள் கூட இருக்காது. कोई थोड़े समय भी नहीं हुआ. கொஞ்ச நேரத்துல தூதனை அனுப்பி அவர்களை வெளியே கொண்டு வந்தார். कुछ ही क्षण में परमेश्वर ने अपने स्वर्गदूत को भेजकर उन्हें बाहर निकाला. ஜெயிலில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. क्योंकि वो बंदी गृह में रहने वाले परमेश्वर के बच्चे नहीं हैं. தேவனுடைய சித்தம் அல்ல. वो उस बंदी गृह में बंद करके रखना परमेश्वर का इच्छा नहीं है. நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும். वही हमारे जीवन में भी संभव होना है. अनेक பலவீனங்களை நம்மளே ஏற்றுக்கொண்டு நம்மளே சுமந்து கொண்டு இது என் வாழ்க்கையில சாகர வரைக்கும் அப்படித்தான் இருக்குன்னு போய் சொல்லிட்டே போக கூடாது. आज अनेक लोग अपने जीवन में उसी तरह सारी कमजोरियों को अपने ऊपर डालकर इसी तरह मेरा जीवन चलने वाला है करके चुप नहीं रहना है. 105 சங்கீதம் 20 வசனத்திலே ராஜா ஆள் அனுப்பி அவனுடைய கட்டுகளை அவிழ்க்க சொன்னார். और 105 भजन संगीता 20वां वचन में राजा अपने लोगों को अपने सिपाहियों को भेजकर उनके सारे बंधनों को तोड़ दीजिएगा. हमारे परमेश्वर जो है वो सारे बंधनों को तोड़ने वाले परमेश्वर. आज जिस कार्य से आपको बंद कर दिया गया है परमेश्वर उससे छुटकारा आपको देंगे. अगर ऐसे कार्य होना है तो आपके जीवन में हमारे जीवन में द्वार को खोलना है. शीघ्र ही खत्म मैं कई बातों को बताना चाहता हूँ. पहली बात तो विश्वास का द्वार खोलना है. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். प्रेरित का पुस्तक 14वां अध्याय 27 वचन हम सभी ले लेंगे. இங்கே வேதம் சொல்கிறது அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் பிரஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்தார்கள். यहाँ पर शास्त्र कहता है वहाँ पहुंचकर उन्होंने कलीसिया इकट्ठी की और बताया कि परमेश्वर ने हमारे साथ होकर कैसे बड़े-बड़े काम किए और अन्य जातियों के लिए विश्वास का द्वार खोल दिया. திறக்கப்பட்டதை சொன்னார். विश्वास का द्वार खोल दिया गया करके उन्होंने. எந்த கதவு திறக்கப்பட வேண்டும்?
कौन सा द्वार खोलना है? முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும். पहली बात तो आपके जीवन में विश्वास का द्वार खोलना है। எங்கே பவுலும் பர்னபாவும் போய் எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு சொன்னார்கள், விசுவாசத்தின் கதவு பிரஜாதிகளுக்காய் திறந்திருக்கிறது. यहाँ पर पौल और बरनबास जाकर यरूशलेम में जाकर कहते हैं कि वो विश्वास का, अन्य जातियों से कहते हैं कि वो विश्वास का द्वार ஏன் खुला है। அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இல்லை? விசுவாசத்தின் கதவுகளை மூடி வைத்திருக்கிறார். आज क्यों अनेक लोगों के जीवन में आशीर्वाद नहीं है? क्योंकि उन्होंने विश्वास का द्वार बंद करके रखा है। கிரியை செய்ய முடியாதபடிக்கு விசுவாசத்தின் கதவுகள் மூடப்பட்டிருக்கும் பொழுது தேவனை இறங்கி வந்தால் அற்புதங்கள் நடக்கும். उनके जीवन में क्रिया नहीं हो पा रहा है क्योंकि उन्होंने अपना विश्वास का बंद द्वार जो है बंद करके रखा है, इसलिए परमेश्वर भी अद्भुत नहीं कर தேவன் पाते நமக்கு हैं। அற்புதம் செய்யணுமா? விசுவாசத்தின் கதவை திறக்கணும். परमेश्वर आपको अद्भुत कार्य करना है तो विश्वास का द्वार அந்த आपको கதவை खोलना है। மூடுவதனால உங்களுக்கு எந்த லாபம் வர போகிறது இல்ல. उस द्वार को बंद करने से आपको कोई भी लाभ नहीं आने वाला है। 4 பேர் ஒரு தேவனுடைய மனுஷனிடத்திலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்காக போயிருந்தார். 4 लोग जो है परमेश्वर के पास परमेश्वर दास के पास पवित्र आत्मा के अभिषेक पाने के लिए गए थे। அமிதமாய் ஸ்தோத்திரம். 4 பேர் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமே என்கிற கவலையோடு கூட அந்த பாஸ்டரிடத்திலே கடந்து போனார்கள். वो 4 जन पवित्र आत्मा पाने के लिए वो उस पासवान के पास जाते हैं। 3 பேர் அந்த பாஸ்டரிடத்திலே சொன்னார்கள், ஐயா நாங்கள் ஜெபிக்கிறோம், என்ன தவறு, என்ன குற்றம், என்ன குறைகள் இருக்கிறது, இதை பெற்றுக்கொள்ள முடியாமைக்கு எங்களால் தெரியல என்று சொல்லி தேம்பி தேம்பி அவர்கள் அழுதார். और 3 लोग बहुत रो रो कर बोलते हैं कि पासवान जी, हमें पता नहीं है कि हमने क्या गलती, हमने क्या पाप किया है कि हम अभिषेक नहीं पा रहे हैं। இன்னொருவர் அவிதமாக அங்கு உட்கார்ந்திருந்தார். और एक व्यक्ति वहां पर बैठे थे। அவர் ஒரு முதியவர், वो एक बुजुर्ग थे, நல்ல வேத அறிவு உள்ளவர். वो वेद और शास्त्र का पंडित அவரிடத்திலே थे। பாஸ்டர் கடந்து வந்து அவிதமாய் அவர் பேச ஆரம்பித்தார். அவருக்காக ஜெபிக்கும்படியாக அவர் அங்கே கடந்து போனார். और उनके पास पासवान के पास आकर प्रार्थना करने के लिए आए थे। वो पासवान वहां पर जाके पासवान के पास खड़े हो गए। அங்கே அந்த பாஸ்டர் அந்த பெரியவரிடத்துல போய் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம், நீங்கள் அதை விசுவாசியுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, பெரிய பெரிய பாஸ்டர் எல்லாம் எனக்காக ஜெபம் பண்ணி விட்டார். जब वो पासवान आके उस बुजुर्ग के पास कहते हैं कि मैं आपके लिए प्रार्थना करने वाला हूँ, विश्वास कीजिए, तो वो कहता है कि बड़े बड़े पासवान भी आकर मुझसे प्रार्थना करके चले गए। காத்திருப்பு கூட்டத்தில் நான் இருந்துட்டேன். मैंने कितने सारे सभा में मैं मौजूद हुआ हूँ। எவ்வளவு பெரிய பாஸ்டர்ல இருக்கிறாங்க, அவங்க தலையில கை வச்சு பார்த்துட்டாங்க. कितने बड़े बड़े पासवान जो है वे सभी लोग मेरे सिर पे हाथ रख के चले गए हैं। என்றால் அவர் என்ன சொல்றார் என்றால், நீ எல்லாம் என்ன ஜெபம் எனக்கு கிடைக்க போகுது, பெரிய பெரிய ஆளே ஜெபம் பண்ணி பார்த்தாங்க, ஒண்ணும் கிடைக்கல. इसका मतलब वो क्या बोलना चाहता था कि तू प्रार्थना करके मैं क्या पाने वाला हूँ, क्योंकि बड़े बड़े लोग भी प्रार्थना करके जा चुके அந்த हैं। 3 பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர்கள் மகிழ்ச்சியாய் போனார்கள். இந்த மனுஷன் அவிதமாய் அபிஷேகம் பெறாமல் துக்கத்தோடு போனான். காரணம், அவன் விசுவாசத்தின் கதவை அந்த மனுஷன் பூட்டிட்டான். वह 3 लोग अभिषेक पाकर खुशी खुशी चले गए, लेकिन ये बुजुर्ग जो है वो अभिषेक नहीं पाया क्योंकि उसने अपना विश्वास का द्वार को बंद விசுவாசத்தின் कर दिया கதவை था। பூட்டின பிற்பாடு யாரு ஜெபம் பண்ணாலும் ஒண்ணும் நடக்கவே நடக்காது. अगर विश्वास का द्वार को हम बंद कर देंगे तो चाहे कोई भी प्रार्थना करे तो कुछ नहीं होगा। யாரெல்லாம் ஜெபம் பண்ணி பார்த்தாங்க, हम सोचते रहेंगे कितने लोग अपने आकर प्रार्थना करते எடுக்காத चले गए। உபவாசமா, मैंने ना किया उपवास है क्या? எத்தனை பரிசுத்தவான் இடத்துல எல்லாம் சொல்லி நான் ஜெபம் பண்ணிருக்கேன், ஒண்ணும் நடக்கல. அதுவே அப்படிதான் நடக்காது, ஒண்ணும் நடக்காது. कितने पवित्र लोगों से मैंने प्रार्थना किया, कुछ नहीं हुआ, ऐसे ही कुछ भी नहीं होने இந்த वाला। காலையில விசுவாசம் மிக முக்கியமானது. आज इस सुबह के समय पर विश्वास बहुत आवश्यक है। 1 யோவான் 5:4 வாசி பாருங்கள். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். और पहला योवान जो है 5:4 में पढ़ के देखिए, विश्वास जो है वो संसार को जीत सकता है। ஜெயிக்கணுமா? விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில வரணும். आपको जीत पाना है या सफल पाना है तो विश्वास आपके 9 जीवन में வரங்களிலே है। விசுவாசத்தின் வரம் மிக வித்தியாசமான வரம்.
9 वरदानों में से विश्वास का वरदान जो है वो அந்த बहुत विश्वास है। விசுவாசத்தின் வரம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் மற்ற வரங்கள் எல்லாம் கிரியை செய்யும். जो विश्वास का वरदान अगर आपके अंदर है तो बाकी सब वरदान आपके अंदर क्रिया करेंगे। ஆண்டவராகிய கர்த்தர் தோமாவை பார்த்து 3 வருஷம் 6 மாதம் இயேசுவோடு கூட இருந்த ஒரு அப்போஸ்தலனை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் அவனை கூப்பிட்டு சொன்னார், நீ ஊழியக்காரனா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல நீ நல்ல விசுவாசியாய். और परमेश्वर यीशु ने तोमा को देखकर जो 3 साल 6 महीने तक उनके साथ था, तब उनसे कहा कि तू सेवा कर रहा है वो बड़ी बात नहीं है, लेकिन तू एक बड़ा अच्छा विश्वासी बना रहे। யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அப்படித்தான் இருக்கிறது, நீ அவிசுவாசமாயிராமல் விசுவாசியாய். और योना 20:27 में वैसा ही लिखा गया है, तू अविश्वासी मत रहना, विश्वासी நீ रहना। அப்போஸ்தலனும் ஊழியக்காரனா இருப்பது இன்னொரு பக்கம் இருக்கணும், முதல்ல நல்ல விசுவாசியா இருந்து பழகிக்க. तू प्रेरित और एक अच्छा सेवा अच्छा सेवा रहना एक अलग है, लेकिन तू पहले अच्छा विश्वासी बना रहना। எதிர்பார்க்கிறார் परमेश्वर वही हमारे जीवन में நல்ல भी चाहते விசுவாசியா हैं। இரு. तू एक अच्छा विश्वासी बना ஆண்டவருடைய रहना। வார்த்தையை முழுமையா எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாக இருங்கள். परमेश्वर के बातों को वचनों को अच्छी तरह से पूरी तरह से विश्वास करने वाले बच्चे बने रहिएगा। 14ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். योना का पुस्तक 15:1 वचन ले लीजिएगा। 14ஆம் அதிகாரம் 14:1 இப்படி வாசிக்கிறோம், அது தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, இடத்துல விசுவாசமாயிருங்க. 14:1 में हम ऐसे पढ़ते हैं कि परमेश्वर पर विश्वास रखते हो, मुझ पर भी विश्वास அது रखो। மூல பாஷையில் எப்படி இருக்கிறது, தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாக இருங்க. और वो दूसरे भाषा में ऐसा है कि परमेश्वर पर विश्वासित रहो, இயேசுவுடைய விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. यीशु के विश्वासी रहो। அப்ப தேவனுடைய விசுவாசம் என்றால் என்ன? परमेश्वर का विश्वास मतलब क्या है? உலகம் உண்டாக கடவுள் என்றால் உண்டானது, संसार बनेगा करके कहा और संसार வெளிச்சம் बन உண்டாக गया। கடவுள் என்றால் உண்டானது. और उजाला बनेगा करके कहा, उसी तरह அவர் प्रकाश। சொல்ல ஆகும், அவர் கட்டளை நின்றது. वह कहते थे हुआ था और उन्होंने रुकाया था। தேவனுடைய விசுவாசம், वही परमेश्वर का विश्वास है। இயேசுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? लेकिन यीशु का विश्वास किस तरह है? எப்பதா என்று சொன்னார், அப்படி திறந்தது. ये पता कहा था उसी तरह खुल गया था। எழுந்திருந்து நட அப்படின்னா அவன் எழுந்து நடந்தான். उठकर चलना कहा और वैसे तरह वो उठकर चला। பார்வை अடைவாயாக என்று சொன்னார், உடனே அவனுடைய कண்கள் பார்வை அடைந்தது. तेरे आंखें खुलने दे कहा, उसी तरह वो अंधा का आंखें। இதுதான் இயேசுடைய விசுவாசம். यही है यीशु का विश्वास। வேதம் சொல்கிறது, தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுடைய விசுவாசம் உள்ளவர்களாய். शास्त्र कहता है परमेश्वर का विश्वास रखते हुए मुझ पर भी विश्वास रखो। ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே என் அவிசுவாசம் நீக்கு. परमेश्वर से पूछिएगा, परमेश्वर मेरे अविश्वास को आप मुझसे ஆண்டவரே निकालिएगा। எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. परमेश्वर मेरे विश्वास को बढ़ाते நல்ல जाना। விசுவாசிகளாய் எங்களை மாற்றுங்க. मुझे एक अच्छे विश्वास 1000 பிரசங்கத்தை கேட்கிறோம், எத்தனை வசனங்களை வாசிக்கிறோம், இன்னும் விசுவாசிக்க முடியவில்லையே, ஐயா தயவாய் மன்னிங்க, எங்களை நல்ல விசுவாசியாய். 1000 प्रचार को संदेश को सुनते हैं, कितने प्रार्थना करते हैं, लेकिन हम एक अच्छे विश्वासी नहीं बन पाए। परमेश्वर मुझे एक अच्छे विश्वासी बनाओ। 14:20 வாசிக்கிறோம், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான், இவைகளிலும் பெரியவைகளை செய்வான். और योना 14 में हम पढ़ते हैं कि परमेश्वर कहते हैं कि जो मुझ पर विश्वास करता है वो मेरे क्रियाओं पर भी विश्वास करे और इससे भी अच्छा बड़ा अधिक कार्य करे। விசுவாசத்தின் கதவு திறக்கப்பட, पहली बात तो विश्वास का द्वार खुलना है, பூட்டி போடாதீங்க. उसे बंद करके ताला मत அந்த लगाना। விசுவாசத்தின் கதவை திறங்க. उस विश्वास के द्वार को खोलिएगा। அந்த விசுவாசம் உங்களுக்குள் வரும் பொழுது ஆண்டவராய் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். जब वो विश्वास आपके अंदर आएगा तो परमेश्वर आपकी प्रार्थना का जवाब देंगे। ஆண்டவர் கட்டாயம் சந்திப்பார். परमेश्वर आपके सारे चाहतों को पूरा करेंगे। இரண்டாவதாக दूसरी बात, 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் पहला कोरिन्थियों का पुस्तक 16वां अध्याय 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 9वां वचन में पढ़ता हूँ, ध्यान दीजिए। ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது.
क्योंकि मेरे लिए एक बड़ा और उपयोगी द्वार खुला है। இங்கே ரெண்டு காரியங்களை வாசிக்கிறோம். ஒன்று பெரிதான கதவு, இன்னொன்று அனுகூலமான கதவு. यहाँ पर हम दो कार्यों को पढ़ते हैं। पहली बात तो एक बड़ा और दूसरी बात तो उपयोगी द्वार। கீழே சொல்ற விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார். और नीचे कहते हैं विरोधी बहुत से हैं। அதை குறித்து அவன் அக்கறை கவலைப்படவில்லை. उसके बारे में वो फिक्र नहीं कर रहा था। என் தேவன் எனக்காக ஒரு பெரிய கதவை திறந்து வைத்திருக்கிறார். அந்த கதவு ஒரு அனுகூலமான ஒரு கதவு. मेरे परमेश्वर ने मेरे लिए एक बड़ा द्वार खुल के रखा है। वो द्वार जो है वो बहुत उपयोगी को द्वार है। இந்த காலையில உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கதவுகளை திறக்கிறார். ஒரு எதெல்லாம் உங்களுடைய பார்வையில பெரிதா இருக்கிறது எல்லாவற்றையும் திறக்கிறார். परमेश्वर आपके जीवन में सुबह के समय पर सब द्वारें खोलने वाले, एक बड़ा द्वार खोलने वाले हैं। ஒண்ணும் கிடையாது. और जब उनसे असंभव कुछ भी नहीं। சகரியா 4:6 பெரிய பர்வதமே ஸ்தோத்திரம், அவன் செருபாபேலுக்கு முன்பாக நீ எம்மாத்திரம் என்று சொன்னார். और जकरिया 4 में हम पढ़ते हैं कि बड़ा सा एक चट्टान तू जेरुब्बाबेल के सामने तू छोटा है करके उसने நீ कहा। சமபூமியாய் மாறுவாய். तू एक समित पृथ्वी भूमि पे எவ்வளவு பெரிய बदलेगा। பர்வதமாய் இருந்தாலும் तू चाहे कितना बड़ा चट्टान पर्वत भी रहे। ஆண்டவர் நமக்காய் ஒரு பெரிய கதவை திறக்க கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर हमारे लिए एक बड़ा द्वार खोलने के लिए तैयार है। கர்த்தர் இந்த காலையிலே உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசி. परमेश्वर के आज आपके जीवन में परमेश्वर பெரிய पर கதவுகளை विश्वास ஆண்டவராய் कीजिए। கர்த்தர் திறக்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर आपके जीवन में एक बड़ा द्वार खोलने के लिए तैयार है। வில்லியம் கேரியுடைய விசுவாச வார்த்தைகள் என்ன என்றால், தேவனிடத்திலே பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்யுங்கள். विलियम केरी का एक विश्वासित बात क्या था कि परमेश्वर से बड़ा कार्य को चाहिएगा और परमेश्वर के लिए बड़ा कार्य எவ்வளவு करिएगा। தடைகள் அவருடைய வாழ்க்கையில வந்தது. कितने सारे रुकावटें उनके जीवन में आए। அவருடைய மனைவி விதமாய் ஸ்தோத்திரம் வியாதியாய் இருக்கிறாள் என்று அவருடைய மனைவியுடைய சகோதரியை அவர் கூட்டிக் கொண்டு ஊழியத்திற்காக உபயோகமாய் இருப்பாள் என்று அவளை அழைத்துக் கொண்டு வந்தார். அவளை இன்னொரு மனுஷனை திருமணம் முடித்துக் கொண்டு போய்விட்டார். और उनकी पत्नी जो है वो बहुत बीमार है, इसीलिए उनकी पत्नी की बहन को सेवा में लेकर आए थे, लेकिन वो भी किसी और को शादी करके वो चली गई थी। யாரும் உதவி இல்லை. उनको सेवा के அந்த लिए कोई भी கல்கத்தாவுடைய सहायता नहीं அந்த था। உஷ்ணம், கல்கத்தாவுடைய சீதோஷ்ண நிலைமை அந்த வில்லியம் கேரியுடைய மனைவிக்கு ஒத்துக்கொள்ளாதபடியினால் அவள் ஒரு பைத்தியக்காரி ஆக்கிவிட்டார். उस कोलकाता का शहर जो है उसके गर्मी के वजह से वो विलियम केरी की पत्नी जो है वो पागल जैसी हो அந்த அம்மா गई थी மடிந்தே போனார். और वो उसी तरह वो मर भी गई थी। ஒரு குழந்தை இறந்து போனார். एक बच्चा भी मर गया था। ஆனால் அவருடைய விசுவாச வார்த்தை என்ன என்றால், தேவனிடத்திலே பெரிய காரியங்களை எதிர்பார். लेकिन उनका विश्वास का बात ये था कि परमेश्वर से आप बड़े कार्यों को चाहना। அவ்வளவு ஸ்ட்ரகிள், அவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவர் அவர் அந்த கல்கத்தாவில வங்காள பாஷையில எத்தனை புஸ்தகங்களை, ஆவிக்குரிய புஸ்தகங்களை அவர்கள் எழுதினார். புதிய ஏற்பாடை மொழிபெயர்த்தார், வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். और उतने संघर्षों के बीच में भी वो कोलकाता में उस बंगाल भाषा में से कितने सारे पुस्तक उन्होंने लिखा और उसी तरह नया नियम को पुस्तक को भी उन्होंने पवित्र शास्त्रों को ट्रांसलेशन கிடைத்த ஒரு மனுஷனோ குடிகார மனுஷன். उन्हें जो विभिन्न भाषा में ट्रांसलेट करने वाला मनुष्य व्यक्ति भी वो शराबी निकला। அவன் நல்லா இருப்பான், அவனை தேடி அவனை பார்த்து குடிக்காம எப்போ இருக்கிறான் அந்த நேரம் பார்த்து அவனை கூட்டிட்டு வருவான். और जब वो शराब नहीं पी रहा है, जब वो ठीक ठाक है, तभी उस आदमी को वे लेकर आते थे। क्योंकि उन्हें इंग्लिश, उसे थोड़ा बहुत अंग्रेजी पता था। क्योंकि इन्हें सिर्फ अंग्रेजी ही पता था, बंगाल नहीं पता था। குடிகாரனை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாய் படித்து படித்து வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொடுத்தார். ஏன்? அவருக்குள்ள இருந்த விசுவாசத்தின் வரங்கள் கிரியேட் செய்தார். ऐसे एक शराबी को लेकर वो थोड़ा थोड़ा बंगाल भाषा पढ़कर वे पवित्र शास्त्र को उन्होंने बंगाल भाषा में लिखा गया था। क्योंकि उनके अंदर जो विश्वास था। சங்கீதம் 19 வசனத்திலே உமக்கு பயந்தவர்களுக்கும் நம்புகிறவர்களுக்கும் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை
எவ்வளவு பெரிதாய் இருக்கு. भजन संगीता 31:19 में हम पढ़ते हैं कि पर मैं तेरी भलाई क्या ही कि बड़े जो है तो अपने ठहरवियों के लिए रख சின்ன छोड़ी है। கதவோ பெரிய கதவோ எதுவா இருந்தாலும் இயேசுவால் எல்லாம் திறக்கும். चाहे छोटा द्वार हो या बड़ा द्वार कोई भी हो, यीशु से वो பவுல் खोलेगा। சொல்றார், பெரிதும் அனுகூலமான கதவு எனக்காய் இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது. वही प्रेरित पौलुस यहाँ पर कहते हैं कि एक बड़ा और उपयोगी द्वार मेरे लिए அதற்கு खुला गया முன்பாக है। அந்த கதவு அடைக்கப்பட்டிருந்தது. उससे पहले वो द्वार जो है वो बंद किया गया था, இப்பொழுது என் ஆண்டவர் எனக்காய் ஒரு பெரிய கதவை திறந்து வைத்திருக்கிறார். लेकिन अब मेरे परमेश्वर मेरे लिए एक बड़ा द्वार को खोल के रखे हैं। ஜெயில இருக்கிற கைதிகளை கவனிச்சு பாருங்க. தப்பித்துக் கொள்ளணும், அந்த ஜெயிலுடைய அந்த வால் எப்படி இருக்கும்னா 20 அடி உயரம் உள்ளதா இருக்கும். और बंदी गृह के अपराधियों को देखिएगा, वे सोचते रहते हैं कि वो बंदी गृह से उन्हें बाहर से भागना है, और 20 அடி உயரம் இருக்கும் அந்த கோட்டைச்சுவர். அதுக்கு மேல ஒரு கம்பி போட்டிருப்பாங்க, அதுல எலக்ட்ரிக் பவர் அமிதமாய் வருவதாக இருக்கும். யாரும் தாண்டி போயிருக்கூடாது. लेकिन वो बंदी गृह का जो दीवार होता है वो 20 फुट लंबा रहता है, और उसमें भी वो इलेक्ट्रिक का वायर लगा रहता है ताकि कोई वहां से भाग न जाए। ஆனால் அதையும் தாண்டிட்டு வெளியில ஓடிடலாம். लेकिन उससे भी वो पार करके वो भाग जाते हैं। காரணம் என்னன்னா, அவன் உறங்காது, அவன் சாப்பிடவும் மாட்டான். எப்ப தப்பனா எப்படி தப்பித்து போவதற்கு வழி இருக்குது, அதுதான் இரவும் பகலும் யோசிப்பான். क्योंकि वो अपराधियां वो कैदियां सोचते रहते हैं कि वो खाना नहीं खाते, वो सोचते रहते हैं कि कभी मैं भागूं, कभी मैं भागूं, वही पूरा तरह सोचते விசுவாசம் கூட இன்னைக்கு விசுவாசிகளுக்கு கிடையாது. लेकिन उसके अंदर जो विश्वास है वो भी अनेक विश्वासियों को आज नहीं है। திருடன் தான், அவன் கொலைகாரன் தான், தப்பிச்சு போறதுக்கு வழியை தேடுறான், ஆனா எப்படியோ தப்பிச்சு போயிடுறான். लेकिन वो एक अपराधी है, वो भागने के लिए एक मार्ग ढूंढता है और किसी तरह वो भाग भी जाता है। பேதுருவை கவனிச்சு பாருங்க, पतरस को देखिएगा, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல கவனிச்சு பாருங்க, நல்ல உறங்கு. प्रेरित 12 अध्याय को पढ़ के देखिए, उसमें देखिएगा पतरस अच्छी तरह से नींद யாருக்கு ले என்ன रहा है। வந்தாலும் எனக்கு என்ன வந்திருக்கிறது, நல்ல ஜெயில 2 சங்கிலி நடுவுல அவர் நல்ல உறங்கிட்டு இருக்கிறார். ஜெபம் பண்ணணுமே, தப்பணுமே, கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யணுமே, அந்த யோசனையே கிடையாது. वो सोचता है कि चाहे कुछ भी हो जाए, मुझे क्या, अपने अच्छी तरह से वो पूरी तरह से नींद ले रहा था उस बंदी गृह में, उसे विश्वास नहीं था, प्रार्थना करना ஏன் सब நமக்கு कोई सोच नहीं நடக்கல? था। நம்ம ஜெபம் இல்ல. हमें क्यों वो संभव नहीं हो रहा है? क्योंकि हमारे जीवन में ஏன் प्रार्थना नहीं நடக்கல? है। ஜெபிக்கிறானா, விசுவாசம் இல்ல. क्यों नहीं हो रहा है? क्योंकि हम प्रार्थना कर रहे हैं लेकिन विश्वास नहीं कर रहे हैं। கர்த்தர் உங்களுக்காக ஒரு பெரிய கதவை திறக்க கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर आपके लिए एक बड़ा द्वार खोलने के लिए நீங்க परमेश्वर चाहते நினைப்பதற்கு हैं। மேலான காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். आप जितना सोचते हो उससे भी बड़ा कार्य परमेश्वर आपके लिए இங்க करेंगे। இரண்டாவதாக ஒரு சொல்றார், பெரிய கதவு மாத்திரமல்ல, அந்த கதவு அனுகூலமான ஒரு கதவு. यह दूसरी बात यहाँ कहते हैं, ना केवल बड़ा द्वार लेकिन उपयोगी द्वार करके कहते हैं। கர்த்தர் உங்களுக்கு உபயோகமான ஒரு அனுகூலமான ஒரு கதவை உங்களுக்காக திறக்கும்படியாக கர்த்தர் இந்த காலையில் விரும்புகிறார். परमेश्वर आपके जीवन में एक उपयोगी द्वार खोलने के लिए चाहते हैं। 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. दूसरा राजा 18:7 में हम पढ़ते हैं कि वो जो कोई भी मार्ग में जा रहा था वो सभी उपयोगी और सही 2 था। நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் அவர்களுக்கு அனுகூலம் செய்தார். और दूसरा इतिहास 30:20 में हम पढ़ते हैं कि वह उनके प्रार्थना को सुनकर परमेश्वर ने उनका எசேக்கியா ராஜாவுடைய காலத்திலே நடந்தது தான் 2 வசனத்திலே வாசித்தோம். எசேக்கியா போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அனுகூலமான காரியத்தை செய்தார். एजेकिया राजा के बारे में ही हम दोनों वचनों में पढ़ा था। एजेकिया जो भी मार्ग में गया वो सही सलामत हुआ, और वहां पर वो उसके प्रार्थना को सुनकर उन्हें चंगा भी किया। காலையிலே உங்களுக்கு அனுகூலமான காரியத்தை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். इस सुबह के समय पर परमेश्वर आपके जीवन में एक उपयोगी कार्य करने के लिए चाहते हैं। உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறீங்க? आपके जीवन में आप कैसे हो? நீங்க ஜெபிங்க. आप प्रार्थना कीजिए। உங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். आपके प्रार्थना सुनकर परमेश्वर अद्भुत कार्य करेंगे। ஜெபம் இல்லாம நடக்கட்டும் இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில சிறைச்சாலை அனுபவம் ஒரு நாளும்
குறையாது, அது கூடிக்கொண்டேதான். और प्रार्थना के बगैर आपके जीवन में चाहे जो भी हो चलने दो करके सोचेंगे तो आपका जीवन का बंदी गृह कभी भी नहीं खुलेगा। उसका 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். प्रेरित का पुस्तक 16:23 को हम ले लेंगे। நடுராத்திரிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணினார்கள். और रात के समय पर पौल और सीलास जो है वो दोनों प्रार्थना करने लगे। இந்த வசனங்களை கவனித்து பாருங்கள், நான் அதை வாசிக்கிறேன். அவன் இப்படி கட்டளை பெற்று அவர்களை உட்காவல் 24 உட்காவலரில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தார்கள். 25ஆம் வசனத்திலே நடுராத்திலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார். उसी ने उस 24 में पढ़ता, उसने ऐसी आज्ञा पाकर उन्हें भीतर की कोठरी में रखा और उनके पांव काट में ठोक दिए। आधी रात के लगभग पौलुस और सीलास प्रार्थना करते हुए परमेश्वर के भजन गा रहे थे। இதுவரைக்கும் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. अब तक सब कुछ बंद कर दिया गया है। கதவு அந்த ஜெயில அடைக்கப்பட்டிருக்கிறது. सब लोग सब बस बंदी எல்லாருடைய கைகளும் அமிதமாய் விலங்கு மாற்றப்பட்டிருக்கிறது. सारे अपराधियों का पांव को काट में ठोक दिया गया है। சுன்னலமின் மத்தியிலே அந்த ஜெயிலே ஒரு அற்புதங்களை நடத்துவதற்காய் பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள்? நடுராத்திரியிலே எழுந்து ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார். ऐसे एक परिस्थिति में परमेश्वर अद्भुत कार्य करने के लिए आधी रात में लगभग पौल और सीलास जो है वो प्रार्थना करने के लिए उठ गए थे। நம்முடைய வாழ்க்கையில நம்ம வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகட்டும், हमारे जीवन में कोई समस्या होने दो, ஒண்ணுமே இருக்காது, சின்ன பிரச்சனை இருக்கும், छोटा सा ही एक समस्या होगा, உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம்? அன்னைக்கு ஜெபம் கட்டு. तुरंत हम क्या करते हैं? उस दिन का प्रार्थना हम खत्म कर देते, नहीं करते। ஒரே இருட்டா இருக்கு, லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடும். तुरंत सब लाइट सब बंद कर दिया जाता है और बहुत अंधेरा छा जाता है। நம்ம யார் மேல நமக்கு நம்ம யார் மேல நமக்கு பிரச்சனைன்னா ஜெபம் மேலதான். ஜெபம் பண்ணவே மாட்டோம். अब हमें किसके ऊपर गुस्सा होता है? प्रार्थना के ऊपर, इसलिए हम प्रार्थना नहीं करते। ஆனால் நீங்க பவுலும் சீலாவையும் கவனிச்சு பாருங்க, யார் மேலேயும் குற்றம் சொல்லவில்லை. ஏன் இப்படி என்ன அடிச்சிருக்கிறாங்க, ஏன் இப்படி சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்குது, ஏன் இப்படி இருக்குது, ஏன் இப்படி இருக்குன்னு கேட்கல. அவங்க எழுந்திருந்து ஜெபிக்க வேண்டிய நேரத்துல எழுந்தார்கள், ஜெபித்தார்கள், தேவனை துதித்தார்கள். கர்த்தர் அற்புதமான காரியத்தை செய்தார். लेकिन इस पौल और सीलास को ध्यान दीजिएगा, क्यों हमें ऐसे बांध करके रखा है करके वो कभी भी विलाप नहीं किया, लेकिन उन्होंने आधी रात में उठकर परमेश्वर से प्रार्थना करने लगे। परमेश्वर ने अद्भुत कार्य किया। 19 பூமியில இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும். और मत्ती 18:19 में हम पढ़ते हैं, इस संसार में जो कोई भी एक मन के साथ है तो आप जो कुछ भी पूछते हैं वो जरूर स्वर्ग राज्य से होगा। கதவு திறந்தது, द्वार खुल गया था। அந்த அடைக்கப்பட்ட அந்த கதவு திறக்கப்பட்டது. उस बंद किया गया द्वार खुल गया था। சங்கிலி எல்லாம், கட்டுகள் எல்லாம் அறுந்து போனது. और सारे काट जो है वो तोड़ दिए गए थे। விசுவாசம், ஜெபம், தேவனை துதிக்கிற துதி, இதற்கு முன்பாக ஒன்றும் நிற்கவே முடியாது. विश्वास, प्रार्थना और परमेश्वर का स्तुति जो है उस सभी बंधन के सामने कुछ भी नहीं था। கர்த்தர் இந்த காலையிலே உங்களுடைய வாழ்க்கையில கதவுகளை திறந்து அற்புதங்களை செய்ய தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर आज आपके जीवन में अद्भुत कार्य करने के लिए, आपके जीवन के द्वार खोलने के लिए आपसे बात कर रहे हैं। சிலருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள். कई लोगों के जीवन को ध्यान दीजिएगा। ஆசீர்வாதத்தின் கதவுகளை அவர்களே மூடி வைத்து விடுவார். आशीर्वाद के द्वार को वही लोग बंद करके रखते हैं। எங்களுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ? उन्हें डर रहता है कि कहीं कुछ और संभव हो जाएगा। சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், योना सुसमाचार का पुस्तक 20वां अध्याय 19ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 20वां अध्याय 19वां वचन ले लेंगे। வேதம் சொல்கிறது, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார்.
उसी दिन जो सप्ताह का पहला दिन था, संध्या के समय जब वहां के द्वार जहाँ चले थे यूदया के डेर में के मारे बंद थे, तब यीशु आया और बीच में खड़ा होकर उनसे कहा, तुम्हें शांति मिले। இவர்கள் அவிதமாய் ஸ்தோத்திரம், இவருடைய வீட்டை வேற யாரும் பூட்டவில்லை. इनका घर को कोई भी नहीं बंद करके रखे थे. பிரதான ஆசாரியனோ இல்லாவிட்டால் அடுத்த வீட்டுக்காரனோ இல்லாவிட்டால் வேற யாரோ ஒரு யூதனோ அவருடைய கதவை பூட்டவில்லை. प्रधान याजक हो या आजू बाजू के लोग या कोई भी यूदिया उनके घर को नहीं ताला लगाए. கதவை யார் பூட்டி? அவர்கள் தான் பூட்டினார். इनके घर के द्वार को किसने बंद करके रखा था? वही लोग बंद करके रखे थे. क्योंकि उनके अंदर जो डर बैठ गया था, कोई संभव हो जाएगा क्या? कुछ ऐसे ही कुछ बातें हो जाएगी क्या? இயேசுநாதருக்கு வந்தது அவரோட போட்டு இனி நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவத்தை கேள்விப்படக்கூடாது. கதவை இறுக மூடிக்கொண்டார். यीशु के जीवन में जो भी आया उनके साथ ही चले जाए. अब ऐसा संभव हमारे जीवन में न आए, इसलिए करके उन्होंने दरवाजा बंद कर दिया. தேவன் அவர்கள் மேல் வைத்த கவலையினால் ரொம்ப ஆண்டவர் அவர்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் ஆண்டவர் அவர்களை தேடி அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளாய் கடந்து परमेश्वर ने उनके ऊपर रखा गया प्रेम के कारण परमेश्वर उनको उनसे जाके मिले, ढूंढ कर उन्हें उस बंद द्वार को खोला. பூட்டப்பட்ட கதவை திறந்து அவன் வீட்டுக்குள்ளாய் பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். उस बंद कर दिए गए द्वार को खोलकर परमेश्वर ने उनके घर में गए और बोला कि शांति हो. இவர்கள் தேடவில்லை சமாதானம், இவர்களை தேடி வந்தது. ये लोग शांति को ढूंढने के नहीं गए, समाधान उन्हें இயேசுவே வாரும் என்று கூப்பிடவில்லை, ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் உயிர் திறந்தவருடைய வீட்டுக்குள்ளாய் வந்தார். ये लोग यीशु आओ करके नहीं बुलाए, लेकिन परमेश्वर यीशु जीवित उठकर उनके घर में गए. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார், அவர்களுக்கு சமாதானம் கொடுத்தார். அவர்கள் போன உடனே திரும்பவும் கதவு மூடிட்டார். परमेश्वर उनके जीवन को आशीर्वाद किया, उन्हें समाधान दिया और दोबारा वह बाहर चले गए तो दरवाजा बंद कर दिए. 26 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மறுபடி 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. और 26वां वचन देखिएगा. 8 दिन के बाद उसके चेले फिर घर से के भीतर थे और थोमा उनके साथ और द्वार बंद था. 8 நாளை கழித்து இயேசுநாதர் அங்கே வருகிறார். திரும்ப அந்த வீடு பூட்டப்பட்டே இருக்கிறது. 8 दिन के बाद फिर दोबारा यीशु मसीह आ रहे हैं, फिर भी वह घर बंद ही था. ஆசீர்வாதத்துக்கு யார் தடை? நாம தான் தடை. आशीर्वाद के लिए कौन रुकावट है? हम खुद ही रुकावट है. ஆண்டவர் தரலையா? परमेश्वर ने नहीं 8 நாளைக்கு किया. முன்பாக தானே வீட்டுக்குள்ளாய் கடந்து வந்து தந்தார். 8 दिन के पहले ही तो परमेश्वर अंदर आकर 8 நாளைக்கு முன்பாக தானே ஆண்டவராய் கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார், மகிழ்ச்சியை கொடுத்தார், பயத்தை தேவன் எடுத்துக்கொண்டார். 8 दिन के पहले ही परमेश्वर आपके जीवन में आके आपको समाधान दिया, खुशी दिया और सारे डर को निकाल दिया. திரும்பவும் நம்ம கதவை பூட்டி விடுறோம். लेकिन दोबारा फिर हम उसी तरह दरवाजा को बंद कर देते हैं. எங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டாம், எங்களுக்கு சமாதானம் வேண்டாம், எங்களுக்கு சுகம் வேண்டாம், எங்களுக்கு ஆரோக்கியம் வேண்டாம். हमें आशीर्वाद नहीं चाहिए, हमें समाधान नहीं चाहिए, हमें स्वस्थ चंगाई नहीं चाहिए, हमें आरोग्य नहीं चाहिए. ஆண்டவர் நம்மை தேடி தேடி வந்து கொடுக்கிறார். परमेश्वर हमें ढूंढ कर देते हैं. எல்லாம் வாங்கி கொண்டு கதவு திரும்ப நம்ம பூட்டிடுறோம். सब कुछ पाकर हम फिर से दोबारा द्वार को बंद कर देते हैं. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தவறான காரியங்கள் நாம் செய்கிறோம். सोच के देखिए हम हमारे जीवन में कितने सारे गलतियां करते हैं. ஏனென்றால் இயேசுநாதர் திரும்ப நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட தான் இது செயல்படுவது போல இருக்கிறது. क्यों? सोच के देखिएगा, यीशु मसीह आपके जीवन में दोबारा न आए करके करते हो करके ऐसा लग रहा है. ஏன் அவர் வந்து விடக்கூடாது? क्यों? क्योंकि आपके जीवन में वो न आए. அவருடைய சமாதானம் எங்களுக்கு இப்போ வேணாம். क्योंकि आपको वो उनका समाधान अभी नहीं चाहिए. அவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணாம். उनका आशीर्वाद अब आपको नहीं चाहिए. நாமே கதவை பூட்டி விடுகிறோம். हम खुद ही उस द्वार को बंद कर देते हैं. இந்த கதவெல்லாம் திறக்கப்படும். वह सारे द्वार खुलना है. ஆசீர்வாதத்துக்கு தடை நாம் தான். आशीर्वाद का रुकावट हम ही है. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த தடைகள் எல்லாம் இந்த காலையிலே ஆவியானவர் மாற்றி போடட்டும். ये हमारे जीवन के सारे रुकावट को आत्मा जी उसे बदल लेना है. ஆண்டவராய் கர்த்தர் இந்த காலையிலே நம்முடைய கதவுகளை திறக்கும்படியாய் கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். हमारे परमेश्वर हमारे सारे द्वार को खोलने के लिए हमारे पास आए हैं. தேவன் கதவை திறக்கிறார். परमेश्वर सारे द्वार को खोलते हैं. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி இந்த காலையில நான் முடிக்க நினைக்கிறேன்.
सिर्फ एक ही कार्यों को कहकर मैं सुबह के समय पर समाप्त करना चाहता 78 हूँ। சங்கீதம் 23 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 78 भजन संगीता 23वां वचन को मैं पढ़ेंगे। தேவன் வானத்தின் கதவுகளை திறந்து परमेश्वर जो है आकाश के स्वर्ग के द्वारों को खोला। ஸ்தோத்திர 78 சங்கீதம் 23 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அவர் வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் பட்சிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். और 78 भजन संगीता 23-24 में हम पढ़ते हैं कि स्वर्ग के द्वारों को खोला और उनके लिए खाने को मन्ना बरसाया और उन्हें स्वर्ग का अन्न दिया। வானத்தின் கதவுகளை ஆண்டவர் திறந்தார். स्वर्ग का द्वारों को उन्होंने खोला। விசுவாசத்தின் கதவுகள் திறக்கப்படணும். विश्वास के द्वार खुलना है பெரிதும் அனுகூலமான கதவுகள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். और बड़ा और उपयोगी द्वार खुलना है। ஆசீர்வாதத்தின் கதவுகளை வாங்கிக் கொண்டு ஆசீர்வாதம் உள்ளே வர முடியாதபடிக்கு தடையாயிருக்கிற கதவுகள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும். आशीर्वाद को लेकर आशीर्वाद न आने के लिए हम सारे द्वार को बंद करते वो खोलना है। ஓ அவிதமாய் ஸ்தோத்திரம். தேவனுடைய காரியத்தை புரிந்து கொள்ள முடியாம பலவிதமான கட்டுகள் பலவீனங்கள் பிரச்சனைகளினால் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்பட வேண்டும். परमेश्वर के कार्यों को न समझकर कितने सारे समस्याओं का बीच में हमारा द्वार सभी से खुलना है। வாசிக்கிறோம், வானத்தின் கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். यहाँ पर हम पढ़ते हैं कि स्वर्ग के द्वारों को परमेश्वर खोलते हैं। யாக்கோபு 1 அதிகாரம் याकूब का पुस्तक 1 अध्याय 17 வசனத்திலே 17वां वचन में நன்மையான ஈவும் பூர்ணமான வரமும் ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. हर एक अच्छा वरदान और एक उत्तम दान ऊपर से ही आता है। வானத்தில் இருந்து ஆண்டவராய் கர்த்தர் கதவுகளை திறக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை சகல நன்மையினாலும் இரக்கங்களினாலும் கிருபையினாலும் நம்மை ஆசீர்வதிப்பார். जब परमेश्वर स्वर्ग के द्वार खोलते हैं तो परमेश्वर सारे वरदान और उत्तम दान से हमें परमेश्वर पिता हमें आशीर्वाद करते हैं। 3 அதிகாரம் 21-22 வசனத்திலே இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே அவிதமாய் பிதாவை நோக்கி ஜெபித்தார், வானம் திறக்கப்பட்டது. और लूका 3:21-22 में हम पढ़ते हैं कि यीशु जैसे ही बपतिस्मा लेते हैं तो प्रार्थना करते ही आकाश खुल जाता है। இயேசுவின் வார்த்தைக்கு பிதாவின் வார்த்தைக்கு இயேசுவானவர் கீழ்ப்படிந்ததினால் தேவன் அவருக்காக வானத்தை திறந்தார். और पिता के बातों को यीशु ने उनका आज्ञा का पालन किया, इसलिए परमेश्वर ने आकाश को खोल दिया था। நானும் கீழ்ப்படியும் பொழுது தேவன் நமக்காய் வானத்தை திறந்தார். यीशु के बातों को आप और मैं जब आज्ञा का पालन करेंगे तो परमेश्वर हमारे लिए आकाश खोल देंगे। பரலோகத்துக்கு செல்லும், அங்கிருந்து நமக்கு வேண்டிய பதிலை கர்த்தர் கட்டளையிடுவார். हमारा प्रार्थना स्वर्ग राज्य में जाएगा और वहां से परमेश्वर हमें उत्तर देंगे। இல்லாவிட்டால் நம்முடைய ஜெபம் நம்முடைய மடியிலே திரும்ப வரும். वरना हमारा जवाब जो है हमारे दोबारा हमारे पास ही आ जाएगा। நம்முடைய தேவன் நம்முடைய கதவு திறக்கிறார். हमारा परमेश्वर हमारे लिए द्वार खोलेंगे। உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கதவு அடைக்கப்பட்டிருக்கு? हमारे आपके जीवन में कौन सा द्वार बंद करके रखा है? அப்போஸ்தலர் நடபடிகள் 5 அதிகாரம் 19-20 வசனத்திலே இந்த கதவுகளை திறந்து பேதுருவையும் யோவான் வெளியே வந்தார்கள். प्रेरित का पुस्तक 5:19-20 में हम पढ़ते हैं कि इस द्वार को खोलकर पतरस और योवान जो है बाहर आते हैं। உங்களுக்கு கதவு திறந்து விட்டுட்டேன், आपका द्वार खोल दिया है, சந்தோஷமா இருங்க. खुशी से रहिए। இப்படிப்பட்ட நிலைமைக்கு நீங்க திரும்ப வரக்கூடாது. ऐसे एक परिस्थिति में दोबारा न आना। என்ன முடிஞ்சோ என்னால செய்து விட்டேன், मुझसे जो हुआ मैं कर दिया हूँ, திரும்ப நான் அப்படி செய்ய முடியாது. दोबारा मैं वैसे नहीं कर पाऊंगा। ஆண்டவராய் கர்த்தர் அப்படி ஒன்னும் சொல்லல. परमेश्वर ऐसे नहीं कहेंगे। 20 வசனத்திலே சொல்றார். 20वां वचन में कहते அவர் என்ன हैं, சொல்றார்? क्या कहते हैं? உங்களுக்கு அனுகூலமான கதவுகளை நான் திறந்து வச்சிருக்கேன். आपके द्वार को मैं खोल कर रखा हूँ। வானத்தின் கதவுகளை உங்களுக்கு திறந்து வச்சிருக்கேன்.
आकाश के द्वार को मैं खोल के रखा हूँ, சிறைச்சாலையின் கதவுகளை உங்களுக்காக நான் திறந்து வைத்திருக்கிறேன். बंदी गृह के द्वार को मैं खोल के रखा எல்லா हूँ. கதவுகளும் திறந்ததனுடைய நோக்கம் என்ன? सारे द्वार को खोलने का मकसद क्या है? நல்ல செட்டில் ஆகி குடும்பமாய் பிள்ளைகளோடு கூட மகிழ்ச்சியா இருப்பதற்காகவா? ताकि आप अच्छे से सेटल होकर अपने पत्नी बच्चों के साथ खुशी से रहने के लिए क्या? எதற்காக தேவன் இந்த கதவை பேதுருக்கும் யோவானுக்கும் தேவன் திறந்தார்? कि उसके लिए परमेश्वर ने अपना इस द्वार पतरस और योना के लिए खोला அப்போஸ்தலர் था. 16ஆம் அதிகாரத்திலே ஏன் கர்த்தர் கதவை திறந்தார்? प्रेरित का पुस्तक 16 अध्याय में क्यों परमेश्वर ने द्वार खोला था? 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்திலே ஏன் பெரிதும் அனுகூலமான கதவை கர்த்தர் திறந்தார்? पहला कोरिन्थियों 16 में हम पढ़ते हैं कि क्यों परमेश्वर ने இங்கே बड़ा और उपयोगी द्वार திறக்கப்பட்ட खोला है. கதவுகள் எல்லாவற்றுக்கும் காரணம் இயேசுவின் வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பேச வேண்டும். यहाँ पर द्वार खोलने का कारण था कि यीशु के बातों को दूसरों से बांटना है. இங்க அதைத்தான் இங்க வாசிக்கிற நீங்கள் போய் தேவாலயத்திலே நான் உங்களுக்கு சொல்கிற ஜீவ வார்த்தைகளை குறித்து நீங்கள் பிரசங்கி. वो यही हम पढ़ते हैं कि आप जाए और परमेश्वर के बातों को मैं जो सिखाता हूँ वो जीवन का बातों को उन्हें जाके प्रचार कीजिएगा. தேவன் நம்மை ஆசீர்வதித்ததனுடைய நோக்கம் என்ன என்றால் கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். परमेश्वर ने हमें आशीर्वाद किया, मकसद क्या है कि ताकि हम परमेश्वर के बातों को हम दूसरों से बांटना है. பிரச்சனைகள் வரும். समस्याएं आएंगे. ஒரு சகோதரன் இது மெட்ராஸ்ல இருக்கிறவன் திண்டுக்கல்ல இருந்து போன் பண்ணான். एक भाई जो है मद्रास में जो था वो दिंडीगल से फोन किया था उसने. அந்த பாஸ்டர்ல அவன் போன் பண்ணும் பொழுது ஐயா எனக்கு நான் திண்டுக்கல்ல இருக்கிறேன், ஸ்ட்ரீட் மீட்டிங் நடத்திட்டு இருந்தேன், என்னை அடிச்சு போட்டு மெக்கபோனை புடிங்கிட்டு போயிட்டாங்க ஐயா, எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த சகோதரன் பாஸ்டருக்கு போன் பண்ணி சொன்னார். जब वो भाई जो है पासवान से बात करता है फोन पे तो कहता है कि मैं दिंडीगल में एक स्ट्रीट मीटिंग में हूँ, वहाँ पर उस रास्ते में किसी ने तो मेरा फोन को चुरा लिया है, इसलिए मेरे लिए प्रार्थना कीजिए. बहुत कष्ट. अनेक வாலிபர்கள் வந்தாங்க, அடிச்சாங்க, என்னுடைய அந்த மெக்கபோன் எல்லாம் புடிங்கிட்டு போயிட்டாங்க ஐயா. अनेक सारे नौजवान लोग आए, मुझे मारा और मुझे मेरा वो मेगाफोन को ले लिया था. இவன் ஏன் அங்க போனா, எங்க இருக்க வேண்டியவன் திண்டுக்கல்ல போய் தெருவுல நின்றுட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறானேன்னு பாஸ்டர் கொஞ்சம் கவலைதான். जब पासवान को थोड़ा फिक्र हो रहा था कि क्यों वो वहाँ पर जाकर दिंडीगल में अकेले जाकर சகோதரனுக்கு ஒண்ணு ஆகக்கூடாது அப்படின்னு இவரும் ஜெபம் பண்ணிக்கிட்டார். तब वो पासवान उस भाई के लिए प्रार्थना किया कि कुछ கொஞ்ச नहीं நேரத்துல करना है. போன் வந்துச்சு. थोड़ी देर में फोन आ गया था. அந்த போன்ல அப்படி இந்த பதில் வந்தது, ஐயா மெகாபோன் எல்லாம் அடிச்சவன் திரும்ப கொடுத்துட்டான் ஐயா. तो वो कहता है कि मारने वाले जो भी मेरा मेगाफोन चुराया था वो दोबारा मुझे देकर இப்ப நீ எங்க இருக்கிறேன்னு அடுத்த ஸ்ட்ரீட்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா. तो अब तू क्या कर रहा है? तो मैं दूसरा स्ट्रीट में मैं वहाँ पर मैं प्रचार कर रहा हूँ. நம்மளா இருந்தாலும் ஓடி வந்திருக்கோம். हाँ, अगर हमारा स्थिति होता है तो हम भाग के आ जाते. அடிமட்டாலே இயேசு குறித்து பேசணும். मारा गए तो भी हम यीशु के बारे में ही बात करना है. எல்லா கதவுகளை கர்த்தர் திறந்ததற்கு காரணம், நம்மை ஆசீர்வதிப்பதற்கு காரணம், இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு ஒருவருக்காயிலும் சொல்ல வேண்டும். सारे द्वार परमेश्वर ने खोला कारण है, हमें आशीर्वाद किया कारण है, क्योंकि हम यीशु के बातें को दूसरों से बताना है, बांटना கர்த்தர் என்னை है. சுகமாக்கினார். परमेश्वर ने मुझे चंगाई किया. கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்தார். परमेश्वर मेरे जीवन में अद्भुत काम कर दिए. இந்த குடும்பத்தில் இருந்த ஏழ்மையில் இருந்து கர்த்தர் எங்களை தூக்கி எடுத்தார். हमारे परिवार के सारे दरिद्री से परमेश्वर ने मुझे उठाया. கர்த்தரை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. परमेश्वर को परमेश्वर के बारे में दूसरों को बताइएगा. எங்கெல்லாம் கிடைக்கிறது அங்கெல்லாம் இயேசுவை குறித்து சொல்லுங்க. जहाँ कहीं भी मौका मिला वहाँ सभी जगह पर यीशु के बारे में कहिएगा. நம்முடைய தேவன் எத்தனை நல்லவர். हमारे परमेश्वर कितने भला है. சாலமோன் கேட்டதை கொடுத்தார், கேட்காத ஐஸ்வரியத்தையும் மகிமையும் கனத்தையும் கொடுத்தார். सुलेमान जो है वो पूछा वो भी दिया गया था उसे, और ना पूछा हुआ ऐश्वर्य और बहुत धन दौलत भी दिए गए थे. ஏன் அவன் ஆலயத்தை கட்டுவான்?
क्योंकि वो भवन को बांधेगा ஓ அவன் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் அநேகர் ஆலயத்துக்கு வருவார்கள் ताकि उसके द्वारा परमेश्वर का नाम का महिमा होगा। अनेक लोग दिशा में आएंगे, ஆசீர்வதிக்கப்படுவார்கள் बहुत लोग आशीर्वादित पाएंगे। அதான் சாலமோன் மேல் தேவன் எதிர்பார்த்த ஒரு காரியம்। वही सुलेमान से परमेश्वर ने चाहा एक அவன் मकसद है। என்ன செய்தான்? लेकिन उसने क्या किया? ஆலயத்தை கட்டினான்। उसने भवन को स्थापन அதோடு किया। ஏரோது மகளுக்கு ஒரு மண்டபத்தை கட்டினான்। उसके साथ साथ वो हेरोद की बेटी के लिए एक मंडप भी बनाया था। பார்வோனின் மகளுக்கு ஒரு மாளிகையை கட்டினான்। फेरोन के बेटी के लिए भी एक महल को बनाया था। பாகாலுக்கு மேடைகளை கட்டினான்। बागाल के लिए भी उन्होंने एक स्थान बनाया था। ஐஸ்வரியத்தை கொடுத்தார்। परमेश्वर ने क्यों ऐश्वर्य और धन दौलत दिया था? அவருடைய குடும்பம் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே வளர கட்டப்பட வேண்டும், ताकि उसका जीवन आत्मिक जीवन में बढ़ोतरी पाना है। நீங்கள் இருக்கிற சபையிலே நீங்கள் ஆசீர்வாதமாய் காணப்பட, आप जिस कलिसिया में हो वहाँ पर आप आशीर्वादित दिखाई देना है। நீங்கள் உபயோகமாய் இருக்க வேண்டும்। आप उपयोगित அதற்காகத்தான் ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார்। इसलिए परमेश्वर यहोवा हमारे जीवन में सारे भलाई को आशीर्वाद को हमें देते हैं। சாலமோன் கொடுத்ததெல்லாம் யாருக்காய் பயன்படுத்தினான்? सुलेमान को जो कुछ भी दिया गया था वो किसके लिए उसने उपयोग किया? எல்லா விக்கிரகங்களுக்கும் அவிதமாய் உலக பெண்களுக்குமாய் செலவழித்தார்। सारे मूर्तियों के लिए और संसार के स्त्रियों के लिए उसने उसे அவன் கட்டின ஆலயம் என்னவாய் மாறினது? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டது। तभी उसने स्थापना किया हुआ उसका भवन किस तरह बदल गया, एक पत्थर के ऊपर एक पत्थर भी नहीं खड़ा रहता है। தேவன் அவனுக்கு கொடுத்த ஞானம், தேவன் அவனுக்கு கொடுத்த ஐஸ்வர்யம், சம்பத்து எல்லாம் வீணாய் போனது। परमेश्वर ने उसे दिया गया ज्ञान, उसे दिया गया ऐश्वर्य, धन दौलत, सब कुछ नष्ट हो गया था। கதவுகள் ஏன் திறக்கப்படுகிறது? क्यों सारे द्वार खुल जाते हैं? நாம் ஜெயில, நாம் சிறைச்சாலையின் அனுபவங்களுக்குள்ள இருக்கக்கூடாது। हमें बंदी गृह के अनुभव में नहीं रहना है। உள்ளவர்களாய் தேவனை ஆராதிக்க வேண்டும்। हम परमेश्वर का आराधना करना है। அந்த சிறை ஒருவேளை வியாதியா இருக்கலாம், அந்த சிறை ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தின் கஷ்டங்களா இருக்கலாம், சரீர பலவீனங்களா இருக்கலாம்। वो बंदी गृह आपके जीवन का एक बीमारी हो सकता है या फिर आपके जीवन का एक दरिद्री हो सकता है। அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிறார்। लेकिन उन सब के बीच में परमेश्वर आपको ஒரு छुटकारा देकर आपको நாளாகிலும் बाहर நீங்கள் निकालेंगे। அதற்குள்ளாய் காணப்படக்கூடாது। कभी भी आप उस बंदी गृह में दिखाई नहीं இன்னைக்கு देना है। பலவீனமா அடுத்த நிமிஷமே உங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர வேண்டும், அதுதான் கர்த்தருடைய நோக்கம்। आज आपका कमजोरी है तो उसी क्षण परमेश्वर तुरंत आपको छुटकारा देकर आपको ஏன் बाहर நீங்கள் निकालना, वही விசுவாசிக்க परमेश्वर வேண்டும்? का ஏன் உங்களுக்கு मकसद है। பெரிதும் அனுகூலமான கதவுகள் திறக்கப்பட வேண்டும்? क्यों आप विश्वास करना है? क्यों आपको बड़ा और उपयोगी द्वार खोलना है? தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும், ताकि परमेश्वर ने आपके किए गए भलाई को आप दूसरों को बताएंगे। அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும்। अनेक लोगों को आप आशीर्वादित दिखाई देंगे। ஆகையால் தான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்। इसलिए परमेश्वर ने आपके जीवन में अनेक सारे आशीर्वाद को दिया है। கதவுகள் திறக்கப்பட்டதை குறித்து நான் உங்களோட பேசிட்டு இருந்தேன்। हम द्वार बंद करने के बारे में मैं आपसे बात कर रहा हूँ। கதவுகள் திறக்கப்பட்டதனுடைய நோக்கங்கள் எல்லாம் ஒரே ஒரு நோக்கம், தெய்வ மக்கள் தேவனை மகிமைப்படுத்துவது। द्वार खुलने का सिर्फ एक ही मकसद है कि परमेश्वर का नाम का महिमा हो। தேவ தூதனை கொண்டு வந்து கதவை திறந்து பேதுரு யோவானையும் அனுப்பின தெய்வம் அந்த தேவ தூதனை கொண்டு ஏன் சுவிசேஷத்தை அறிவித்து விடக்கூடாது? स्वर्ग दूत को लेकर परमेश्वर ने पतरस और योना का बंदी गृह को खोला, क्यों ना स्वर्ग दूत को ही लेकर उन्हें सुसमाचार सुनाए। நிமிஷத்துல உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிச்சிருவோம்। एक ही क्षण में वो पूरी जगत में वो सुसमाचार सुना सकते हैं। நோக்கம் அது அல்ல। लेकिन परमेश्वर का मकसद वो नहीं है। அவர்கள் பரிசுத்தமாய் இருக்க முடியாய் அவர்கள் உண்டாக்கப்பட்டவர்। वो पवित्र रहने के लिए उन्हें सृष्टि किया गया है। அவர்களுக்கு தெரியாது, उन्हें उद्धारता नहीं पता है, அபிஷேகம் அவர்களுக்கு தெரியாது, उन्हें अभिषेक नहीं पता है, தெய்வ சுகனம் அவர்களுக்கு தெரியாது। वह यीशु का चंगाई क्या वे नहीं जानते हैं। எனக்கும் தெரிந்தது தேவ தூதர்களுக்கு தெரியாது। हम जो जानते हैं वो स्वर्ग दूत नहीं जानते हैं। புண்ணியங்களை அறிவிக்க முடியாது, நீங்கள் நானும் தான் தெரிந்து கொள்ளப்பட்டோம்।
उनके पुण्य कर्मों को बताने के लिए आप और मैं ही चुने गए हैं। கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டதற்கு காரணம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரமாய் இருக்கட்டும், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரமாய் இருக்கட்டும், அப்ப 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரமாய் இருக்கட்டும், எந்த அதிகாரமாய் இருந்தாலும் கதவு திறக்கப்பட்டதனுடைய காரணம் அவர்கள் போய் சுவிசேஷ வசனங்களை ஜனங்களுக்கு பேச வேண்டும். और चाहे द्वार खोलने के लिए, चाहे वो प्रेरित 5वां अध्याय और प्रेरित 12वां अध्याय, 1 कोरिन्थियों 16वां अध्याय, जो भी अध्याय हो, लेकिन द्वार खोलने का एक ही मकसद है कि वह जाकर बाहर अपने बारे में, यीशु के बारे में பலனை கொடுத்து இந்த பூமியில வைத்திருக்கிறார். परमेश्वर ने क्यों आपको और मुझे इस पृथ्वी में जीवन देकर रखा है। சங்கீதக்காரர் 118ஆம் சங்கீதத்திலே சொல்கிறார், நாம் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அறிந்து. भजन संगीता में 118 भजन संगीता में कहा गया है कि मैं नहीं मरूंगा, लेकिन जीवित होते हुए मैं परमेश्वर का सुसमाचार सुनाता हूँ। 104ஆம் சங்கீதம் கடைசி வசனத்திலே, நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கேட்டேன். और 104 भजन संगीता आखिरी में हम पढ़ते हैं कि और मैं जब तक जीवित हूँ तब तक परमेश्वर का स्तुति करूंगा और परमेश्वर का गाता रहूंगा। एक अच्छा एक தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை தேவனுக்கு பயன்படுத்துங்க. परमेश्वर ने हमें दिए गए आशीर्वाद को परमेश्वर के लिए उपयोग कीजिएगा। சாலமோனை போல ஆகிவிடாது. सुलेमान के जैसे नहीं रहना। ஆசீர்வாதத்தை வாங்கி அதை உலகத்துக்காகத்தான் பயன்படுத்தி, आशीर्वाद को पाकर उसने संसार के लिए ही उपयोग किया। அந்த ஆலயம் வீணாய், उसने बांधा गया उस वो भवन जो है वो व्यर्थ हो गया। கொடுத்த சகல ஆசீர்வாதங்கள் வீணாய் போன. परमेश्वर ने दिए गए सारे आशीर्वाद उसके जीवन में व्यर्थ हो गए। வாழ்க்கையில் அப்படி இருக்கவே आपका जीवन में वैसे नहीं होना है। நல்ல தீர்மானம். एक अच्छा एक मकसद लीजिए, योजना लीजिएगा। கர்த்தர் கதவை திறக்க விரும்புகிறார். परमेश्वर आपके जीवन में द्वार को खोलना चाहते हैं। कौन सा द्वार आपके जीवन में बंद किया गया है? மணிக்கணக்காய், நாள் கணக்காய், மாத கணக்காய் அங்க இருக்குது. परमेश्वर के बच्चे वह दिन भर या साल भर या पूरे समय भर नहीं रहे। சில மணி நேரங்கள் கூட இல்லை, கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். थोड़े ही समय तक परमेश्वर ने उन्हें बाहर निकाल दिया। வாழ்க்கையில சரீரத்தில் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பலவீனங்கள் கொஞ்ச நேரம் கூட இருக்க கூடாது. கர்த்தர் எல்லாவற்றையும் வெளியே கர்த்தர் கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். आपके जीवन में आपके शरीर में जो भी कमजोरियां है परमेश्वर को थोड़ी क्षण में निकालना चाहते हैं। நிறைந்து செபி, आत्मा से भरपूर होकर प्रार्थना कीजिएगा, आंसू बहाकर प्रार्थना कीजिएगा। உங்களுக்கு இந்த காலையில அற்புதங்களை செய்வார். परमेश्वर आपके जीवन में सुबह के समय पर अद्भुत कार्य करेंगे। हम सभी मिलकर प्रार्थना करेंगे। हम सभी परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे। परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं है। परमेश्वर एक अद्भुत कार्य कीजिएगा। அடைக்கப்பட்ட கதவு, அடைக்கப்பட்ட ஆண்டவரே பிரச்சனைகள் எல்லாம் நிர்மூலமாகி போகும். परमेश्वर बंद किए गए द्वार, बंद किए गए दरवाजा, सारे परमेश्वर परेशानियां नष्ट होना चाहिए। परमेश्वर हमारे ऊपर दया दिखाइएगा, करुणा दिखाइएगा। हालेलुया, थैंक यू। அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் எங்கள் மேலே அசைவாடும். हम सभी मिलकर प्रार्थना करेंगे। பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை ஆராதனை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस आशीर्वादित आराधना के समय के கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும்
மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்படணும். सुनने हुए हर एक बातें परमेश्वर आपके बच्चों को आशीर्वादित होना है। நீர் ஆண்டவரே எங்களை கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் கட்டுகளின் மத்தியில வைத்திருக்கிற தேவன் அல்ல, அவைகளிலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரவே நீர் எங்களை ரட்சித்து வைத்திருக்கிறீர். परमेश्वर आप हमें हमारे जीवन में बंद करने के लिए नहीं, परमेश्वर आप हमें उधार दिए ताकि हम उससे बाहर निकाल दिए जाएं। எத்தனை ஆண்டுகள் எத்தனை நாட்கள் அவர்கள் பலவீனத்தின் மத்தியிலே கட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக விசேஷமாய் இந்த காலையிலே ஜெபிக்கிறேன். जो कोई भी परमेश्वर कितने महीनों कितने सालों तक अपने कमजोरी में बंधे गए हैं, परमेश्वर उनके लिए मैं विशेष कर प्रार्थना करता हूं। ஆண்டவரே சாத்தானால் கட்டப்பட்டவளை விடுதலையாக்கி நிமிர பண்ணின தேவன் परमेश्वर उन दिनों में 18 साल से एक स्त्री जो परमेश्वर दुष्ट आत्मा से बंद करके रखा गया, उसे आपने उसे 38 வருஷம் அடுத்த படுக்கையாய் கட்டுகளின் மத்தியிலே இருந்தவனை சுகமாக்கின ஆண்டவர். उन दिनों में परमेश्वर आप 38 साल में जो बीमार था उसे आपने चंगाई देकर स्वच्छ किया। யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் மேல் இந்த காலையில் நம்முடைய வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும். उसी तरह इस सुबह के समय पर जो कोई भी कमजोरी में है, परमेश्वर आपका सामर्थ उनके ऊपर कर उन्हें क्रिया कीजिए। சிறைச்சாலையின் அனுபவங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர கட்டப்பட்டிருக்கிற அனுபவங்கள் யாருக்கு இருந்தாலும் இந்த நிமிஷமே எல்லா கட்டுகள் ஆண்டவரே பவுல் சீலாவுடைய கைகளில் இருந்த கட்டுகள் உடைந்தது போல நம்முடைய பிள்ளைகளுடைய கட்டுகள் எல்லாம் உடைந்து போகட்டும். सारे बंदी ग्रोह के अनुभव, सारे बंधनों जैसे पौल और शीला के हाथ में बंधन थे वो तोड़ दिए गए, उसी तरह परमेश्वर आपके बच्चों के जीवन के सारे बंधन को तोड़ दीजिएगा यीशु के नाम से। ஒரு நோக்கம், எங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு நோக்கம், हमें उद्धार देने के लिए एक मकसद था और हमें आशीर्वाद करने के लिए एक मकसद है। உமக்கென்று மகிமையாய் ஆசீர்வாதமாய் விளங்கும்படியாய் கர்த்தர் இந்த பூமியில எங்களை வைத்திருக்கிறார். इस संसार में आपके नाम के लिए महिमा होने के लिए परमेश्वर उसे समझकर परमेश्वर इस पृथ्वी में जीने के लिए परमेश्वर इस सुबह के समय पर हमने जो भी वचन सुने हैं वो व्रत नहीं जाना है, वो 100 गुण बल देता है। ஒரு மாபெரும் விடுதலையை தந்து நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற சகல நன்மைகளும் கைகூடி வரும்படியாய் வானத்தின் கதவுகளை நீர் நம்முடைய பிள்ளைகளுக்காக திறக்க। और जो कोई भी इस संदेश को सुन रहा है, परमेश्वर उनके दरिद्री को, उनकी बीमारी कमजोरी में से सब में से छुटकारा देकर परमेश्वर अब स्वर्ग का द्वार उनके जीवन में खोलेगा करके எல்லா ஈவுகளும் பூர்ணமான எல்லா வரங்களும் உம்முடைய பிள்ளைகளின் மேலும் குடும்பத்தின் மேலும் இறங்கி வரட்டும்। सारे भलाई के चीज, सारे वरदान परमेश्वर आपके परमेश्वर के बच्चों पर, उनके परिवार पर इसी समय पर परमेश्वर आपके बच्चों का ऊपर आपका आशीर्वाद का हाथ उन पर रखना। आपके हाथों में हम अपने आप को अर्पण करते हैं। सारे महिमा आदर सम्मान केवल आप ही को देते हैं। यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता, आमीन। कतरे स्तोत्री परिशुद्ध नामते स्तोत्री नात्मावे कतरे स्तोत्री அவசைத சகல உபகாரங்களை கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம், சமாதானம் வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் இருக்கிறது। வாழ்த்துக்கள்। आप सभी को यीशु मसीह के नाम से बधाई देते हैं। மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்க। உங்களுடைய சொந்தக்காரர்கள் ஊர்ல இருந்தாலும் அவர்களுடைய போனுக்கு இதை நீங்க ஸ்தோத்திரம் விதமா அனுப்பி வைங்க। और ये वीडियो को आप दूसरों को बताइएगा। अगर आपके रिश्तेदार होंगे तो उन्हें भी आपके फोन के द्वारा इस वीडियो को शेयर कीजिएगा। शेयर कीजिएगा, परमेश्वर आपको आशीर्वाद करेंगे। स्तोत्रम இன்னும் அத सब्सक्राइब பண்ணாதவர்கள் தயவு செய்து और जिन्होंने भी ये चैनल को सब्सक्राइब नहीं किया है, कृपा करके सब्सक्राइब कीजिए। हमारे लिए प्रार्थना कीजिएगा, हम आपके लिए भी प्रार्थना कर रहे हैं। परमेश्वर आपको आशीर्वाद करेंगे। आमीन।